ఎప్పుడు వస్తుందాము ఒడితా సిగ్నల్ ఓం నమో భగవతే వాసుదేవాయ. ఓం నమో భగవతే వాసుదేవాయ. నారాయణం నమస్కృత్యం నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతిం వ్యాసం తదో జయముదీరయేత్. నష్టప్రాయేషు అభద్రేషు నిత్యం భాగవత సేవయా భగవతే ఉత్తమ శ్లోకే భక్తిర్భవతి నైష్ఠికే. మూకం కరోతి వాచాలాం పంగుం లంఘయతే గిరిం యత్కృపాతం వందే శ్రీగురుం దీనతారిణం. పరమానందమాధవ శ్రీ చైతన్య ఈశ్వర కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీ నందనాయ చ నందగోపకుమారాయ గోవిందాయ నమో నమః. వసుదేవసుతం దేవం కంసచానూరమర్జనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు. ధృతయే ధ్యాయతో విష్ణుం వేదాయాం యజతో మఖై ద్వాపరే పరిచర్యాయాం కలితత్ సంకీర్తనం. பகவத்கீதா உண்மை உருவில் அத்தியாயம் 9. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இன்னைக்கு ஒரு அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். ஸோ பகவத்கீதாவில் எத்தனை அத்தியாயங்கள் இருக்குது? ஸ்லோகாஸ் கரெக்டு. அத்தியாயங்கள் 18 அத்தியாயங்கள் இருக்குது. 18 அத்தியாயத்தில் இந்த நடுவில் வர அந்த 6 அத்தியாயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயங்கள். அதாவது பகவத்கீதையோட சாராம்சம் அது. அதாவது 7th சாப்டர்லேருந்து 12th சாப்டர், 6th சாப்டர்லேருந்து 12th சாப்டர் வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயங்கள். இதுதான் சாராம்சம். இந்த பகவத்கீதையோட சாராம்சமே அந்த நடுவில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து సైలెంట్గా కూర్చోవాలా, సైలెంట్గా కూర్చోవాలి. కాకపోతే అక్కడ పోయి అచ్చేర్ పైన కూకోపో, మాట్లాడకూడదు, ఇక్కడ డిస్టర్బ్ అవుతుంది నాకు. ஸோ 18 அத்தியாயத்தில் பகவத்கீதையில் அந்த நடுவில் இருக்கிற 6 அத்தியாயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து பகவத்கீதையோட சாராம்சம் தான். அதுலேயும் வந்து அந்த 6 அத்தியாயத்தில் நடுவில் இருக்கிற 6 அத்தியாயங்களில் வந்து 8, 9 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயம். அந்த 8, 9ல் கூட 9வது அத்தியாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன தமிழில் என்ன போட்டிருக்காங்க? அது 9வது அத்தியாயம் தி மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ்னு சொல்கிறாங்க. 9வது அத்தியாயம் பரமகுஹ்ய ஞானம். மேலே போட்டிருப்பாங்க பாருங்க, பரமகுஹ்ய ஞானம். மிக ரகசியமான ஞானமா? அறிவா? மிக ரகசியமான அறிவு. ஓகே. இங்கே பகவான் வந்து 8வது அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனன்யஸ் பக்தின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தூய்மையான பக்தி தான் என்னை வந்து ரொம்ப நேசிக்கும், என்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. 8வது அத்தியாயத்தில் வந்து எப்படி பகவானை வந்து அடையிறதுன்னு சொல்லி அதில் விளக்கமாக கொடுத்துருக்காரு. இப்போது நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா,
பகவானை எப்படி அடையிறது சொல்லி. அப்போது அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா 8வது அத்தியாயத்தில் பதில் கொடுத்துருக்காங்க. பகவான் எல்லாத்துக்குமே பகவத்கீதையில் பதில் இருக்குது. இப்போ அந்த 8வது அத்தியாயத்தில் என்னை எப்படி அடையிறதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, பகவான் அடையிறதுக்காக சில ஸ்லோகாஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு வழிபாடு இருக்குது, ஆன்மீகமான வழிபாடு, எப்படி பகவானை அடையிறது, அட்டைனிங் தி மோஸ்ட் சுப்ரீம்னு சொல்லி அந்த அத்தியாயத்து பேர். இப்போ 8வது அத்தியாயத்துக்கு 9வது அத்தியாயத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது. 9வது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, பகவான் வந்து என்னை அடையலாம், ஆனால் அடையிறதுக்காக சில தகுதிகள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சில தகுதிகள் இருக்குது, அந்த தகுதிகள் இருந்தால் தான் என்னை அடைய முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த தகுதிகளை அடையிறதுக்கு வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பிரபக்ஷாமின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தில் பிரபக்ஷாமி அப்படின்னா நான் உங்களுக்கு விளக்க போகிறேன்னு சொல்லி அர்ஜுனன் சொல்கிறார். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு வந்து விளக்க போகிறேன். ஏன் உங்களுக்கு தான் விளக்க போகிறேன் அர்ஜுனருக்கு? அங்கே அர்ஜுனருக்கு அந்த தகுதி இருக்குது. என்ன தகுதி இருக்குது? 2 முக்கியமான தகுதிகள். ஆக்சுவலாக இது வந்து அர்ஜுனருக்கு சொல்லப்படல, நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்குது. என்ன முக்கியமான தகுதிகள்? இங்கே ஃபஸ்ட்டு முதலாவது தகுதி வந்து ஃபஸ்ட்டு ப்ரீரெக்யூசிட் ஃபார் அட்டைனிங் தி கிருஷ்ணா, ஃபார் டு ரிசீவ் தி மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். இந்த பரமகுஹ்யமான இந்த அறிவை வந்து நம்ம வந்து அதை வந்து வாங்கிறதுக்காக, அதை ரிசீவ் பண்ணுறதுக்காக தகுதி வேணும்னு சொல்லி சொல்கிறார் கிருஷ்ணர். முதலாவது தகுதி அனசூயான்னு சொல்லி சொல்கிறாங்க. அனசூயானா அசூயா இல்லாதவங்க, அதாவது பொறாமை இல்லாதவங்க, அவங்க மட்டும்தான். யார் மேலே பொறாமை இல்லாதவங்க? கிருஷ்ணர் மேலே பொறாமை இல்லாதவங்க வந்து இந்த ஒரு அறிவை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், இதை வந்து நீங்கள் என்கிட்ட வந்து உபதேசம் வாங்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அது முதலாவது தகுதி. 2வது தகுதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தகுதி நீங்கள் அடையிறதுக்கு முதலாவது தகுதி வந்து அனசூயா, அதாவது அசூயா இருக்கக்கூடாது. 2வது தகுதி என்ன, என் மேலே நம்பிக்கை இருக்கணும்னு சொல்கிறாங்க. சம்பூர்ணமான என் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் என்ன நீங்கள் வந்து இந்த கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், இந்த முக்கியமான ரகசியமான இந்த அறிவை வந்து நீங்கள் ஏற்றிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, 2 தகுதிகள் நம்மளுக்கு இருக்கணும். 2 தகுதி. என்னென்ன தகுதி? அது ஃபஸ்ட் தகுதி பொறாமையே இருக்கக்கூடாது. கிருஷ்ணர் மேலே பொறாமை இருக்கக்கூடாது. ஏன் இந்த வார்த்தை சொல்கிறார் கிருஷ்ணர்? பொறாமை இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கிருஷ்ணரை பார்த்தா பிடிக்காது. நிறைய பேருக்கு கிருஷ்ணரை வந்து நிந்திக்கிறாங்க, அபராதம் பண்ணுறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. கிருஷ்ணரை பற்றி நிறைய கெட்ட கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, தீமையான கருத்துக்கள்லாம் அவர் மேலே சொல்கிறாங்க. பகவான் கிருஷ்ணர் வந்து துவாபர யுகத்தில் ஹியூமன் லைக் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரபுபாதர். ஹியூமன் லைக் ஃபார்ம்னா மனிதர் மாதிரி உருவத்தை எடுத்து வந்தார் இப்போது துவாபர யுகத்தில். அப்போ என்ன செஞ்சார்? எல்லாருமே இவன் ஒரு மாடு மேய்க்கிறவன் சொல்லி சொல்லிட்டாங்க. இவன் சாதாரணமாக ஒரு நபர் தான், இவனும் ஒன்றும் இல்லை, இவனும் ஒரு சாதாரணமான ஒரு நபர் தான் சொல்லி பகவான் என்ன செஞ்சார்? சரளமாக பேசிட்டாங்க, எளிமையாக பேசிட்டாங்க அவரை. அதனால தான் அந்த மாதிரி யாருக்கு பகவான் மேலே ஒரு அசூயை இருக்கோ, அசூயை இருக்கோ, அவங்க வந்து என்னோட இந்த குஹ்யமான ஒரு அறிவை வந்து அவங்க வந்து வாங்க முடியாது, அவங்க வந்து ரிசீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் முதலாவது அத்தியாயத்தில் ஃபஸ்ட்டு ஸ்லோகாலே அந்த தகுதி இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன தகுதி இருக்கணும்? அனசூயா சொல்லி சொல்கிறாங்க. பிரவேக்ஷாமினா நான் உனக்கு சொல்ல போகிறேன், நான் உனக்கு விளக்க போகிறேன், இந்த அறிவை வந்து விளக்க போகிறேன். என்ன மாதிரி அறிவு அது? குஹ்யமான ஒரு அறிவு, அதாவது ரகசியமான ஒரு அறிவு. 2வது ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2வது ஸ்லோகாவில் பகவான் இந்த குஹ்யமான அறிவு எப்பேற்பட்டது, அதோட குணங்கள் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன குணம் அது? அப்படி ரிப்பீட் பண்ணுங்க. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். ஸோ இந்த கல்வி எப்பேற்பட்டது? ராஜ வித்யா, கிங் ஆஃப் ஆல் எஜுகேஷன். எல்லா கல்விகளுக்கும் இது அரசர். எந்த கல்வி? திஸ் பகவத்கீதா. இந்த பகவத்கீதான்றது வந்து ராஜர், எல்லா அறிவிக்கும் இது வந்து ராஜர், அதாவது ராஜா. இதுக்கு அப்பேற்பட்டது, இதுக்கு சமானமானது எந்த அறிவும் கிடையாது. மற்ற அறிவு எல்லாமே இதுக்கு சபார்டினேட், இதுக்கு கீழே, இதுக்கு நெக்ஸ்ட், இதுக்கு அடுத்தபடியாக அந்த அறிவை வந்து நம்ம ஏற்றிக்கலாம். 2வது 3வதோ இல்லை அல்லது ஏதோ 10வது ரேங்க்லோ 15 ரேங்காக எடுத்துக்கலாம்.
ஏன்னா இந்த அறிவை நம்ம படிச்சுட்டா, இந்த அறிவை நம்ம புரிஞ்சுக்கிட்டா வேற எந்த அறிவும் படிக்க தேவையில்லை. அதனால தான் இதுக்கு ராஜ வித்யான்னு சொல்லி பேர், கிங் ஆஃப் ஆல் எஜுகேஷன் சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ராஜகுஹ்யம், இது வந்து கிங் ஆஃப் ஆல் சீக்ரெட்ஸ், எல்லா ரகசியத்துக்கும் வந்து இது அரசர் மாதிரி. இதுதான் இதை சொல்றது உச்சகட்டமான ஒரு ரகசியம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பவித்ரம் இதமுத்தமம், பவித்திரமான என்ன, ரொம்ப ரொம்ப தூய்மையானது. இது இந்த அறிவு வந்து ரொம்ப தூய்மையான அறிவு. ஸோ இதை வந்து எப்படி பிரத்யக்ஷாவகமம், இது டைரக்டாக நம்ம வந்து இது வந்து எடுத்துக்கிட்டா, இந்த ராஜவித்யாவை எடுத்துக்கிட்டா நம்ம வந்து ஆத்ம சாட்சாத்காரம் அடையலாம். நான் யாரு, தன்னை அறியலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சாட்சாத்காரத்தை அடையலாம், அந்த ஆத்ம சாட்சாத்காரத்தை அடையலாம். சுசுகம் கர்த்தும் அவ்யயம் அப்படின்னா என்னன்னா, இது வந்து சந்தோஷமாக நம்ம வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணலாம், ஆச்சரணை பண்ணலாம், சந்தோஷமாக நம்ம வந்து கடைப்பிடிக்கலாம் இந்த ராஜவித்யை. இப்போ நீங்களாம் துன்பமாக இதை வந்திருக்கீங்களா வீட்டிலேருந்து, வா பகவத்கீதா படிக்கணுமே, இதெல்லாம் கேட்கணுமே, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? சனிக்கிழமை வரலையேன்ற மாதிரி இருக்குது எல்லாருக்குமே, நம்மளுக்கு எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாருமே நான் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால் நம்ம சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கிறது. இதை பற்றியே நிறைய பேருக்கு பகவத்கீதை பற்றி இருக்குன்றதா கூட நிறைய பேருக்கு தெரியாது. அதான் எங்கள் கிருஷ்ணன் சொல்கிறார், நீங்கள் சந்தோஷமாக இது வந்து நீங்கள் கடைப்பிடிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது 3வது ஸ்லோகால என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு 9வது அத்தியாயத்தை சாராம்சம் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், சாராம்சம் மட்டும், எசன்ஸ். 3வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அஸ்ரத்தாதன புருஷான்னு சொல்கிறாங்க. யாருக்கு இந்த கல்வி, இந்த டாப் சீக்ரெட்ஸ், இந்த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், இந்த ரகசியமான இந்த அறிவை வந்து ஸ்ரத்தை இல்லாதவங்க அப்படின்னா நம்பிக்கை இல்லாதவங்க வந்து இதை வந்து அடைய முடியாது. நம்பிக்கை இல்லாதவங்க வந்து இந்த அறிவை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை அவங்களுக்கு, அதை வந்து எடுத்துக்கிறதுக்காக தகுதி இல்லை, இந்த உபன்யாசம் கேட்கறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இது தொடர்ந்து இந்த பௌத்திக உலகத்தில் பிறப்பு எடுத்துகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. 3வது தான் சொல்கிறாங்க. ஸோ 4வது என்ன சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணர் ఈ సమస్త జగత్తున అవ్యక్త రూపంలో నాచే అవతరింపబడి ఉన్నది, సకల జీవులు నాలో ఉన్నాయి కానీ నేను వాటిలో లేదు. అది పడింగే 4வது படிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. ஹரே கிருஷ்ணா. இல்லை இது படிங்க, அனுவாதம் மாத்திரம் ஓடி, அனுவாதம். ನನ್ನ ಅವ್ಯಕ್ತ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ನಾನು ಇಡೀ ವಿಶ್ವವನ್ನು ವ್ಯಾಪಿಸಿದ್ದೇನೆ, ಎಲ್ಲ ಜೀವಿಗಳು ನನ್ನಲ್ಲಿದ್ದಾರೆ, ನಾನು ಅವರಲ್ಲಿ. ಇಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಕೃಷ್ಣ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂದರೆ, ಸ್ವಲ್ಪ ಟ್ವಿಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಲೈಟಾಗಿ ಟ್ವಿಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಕೃಷ್ಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, எல்லாரும் நன்னல்லிதாரே, எல்லாரும் என்னிட இருக்காங்க, ஆனால் நான் அவங்ககிட்ட இல்லைன்றாங்க. எப்படி இது புரிஞ்சுக்கிறது? எல்லாருமே என்கிட்ட இருக்காங்க, என்னிடம் இருக்காங்க, ஆனால் நான் வந்து அவங்களிடம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எல்லாமே என்னோட தான்றாங்க. இது எல்லாமே என்னோட தான், எல்லாருமே என்னிடம் இருக்காங்க, ஆனால் நான் அவங்க இடம் இல்லைன்றாங்க. கான்ட்ரடிக்ஷன், மறுபேச்சு. இது வந்து தமிழ் என்ன சொல்கிறேன்னா முரண்பாடுன்னு சொல்லுவாங்க. முரண்பாடுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே என்னிடம் இருக்காங்க, ஆனால் நான் அவங்களிடம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவானோட சக்தி வந்து எல்லா இடத்துலையும் என்ன ஆகுது, செயல்படுது. ஆனால் பகவான் வந்து அசைய முடியாது, அசைய மாட்டாங்க அவங்க. எக்ஸாம்பிள், உதாரணம் நீங்கள் ஈஸியாக சரளமான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆகாயம் இருக்குது. அந்த ஆகாயத்துக்கு மேலே ஒரு வேகமான காற்று அடிச்சுட்டே வந்தால் மேகங்கள் என்ன ஆகுது, அந்த ஆகாயத்தை தாக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த தாக்கத்துக்கு வந்து ஆகாயம் வந்து எந்த விதமான சலிப்பு இருக்கிறது இல்லை, அதில் எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரபாவம் இருக்கிறது இல்லை. எவ்வளோதான் வேகமாக அந்த மேகங்கள் எல்லாம் வந்து அந்த காற்று வந்து அதுக்கு போய் தாக்கினா கூட அந்த ஆகாயம் வந்து அப்படியே இருக்கும். அந்த ஆகாயம்தான் இங்கே கிருஷ்ணருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. கிருஷ்ணர் வந்து யார் எந்த விதமான சக்திகள், அவங்களோட விபூதிகள் எல்லாமே எல்லா இடத்துலையும் செயல்பட்டுட்டே இருக்கும். ஆனால் அந்த சக்தி யாருது, பகவானோட சக்தி தான். இருந்தாலும் அவருக்கு இந்த பிரபாவம் இருக்காது. பௌத்திக உலகத்தில் இப்போ நம்ம பார்க்கலாம், இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துட்டு இருக்கு. வார் நடந்துட்டு இருந்தா கூட அங்கே என்னதான் இங்கே இந்த என்ன சொல்கிறது, இயற்கையான எந்த விதமான ஒரு தாக்கம் இருந்தால் கூட பகவானை வந்து அது தாக்காது. ஏன்னா அவரோட சக்தி தான் இது. இந்த பௌத்திக உலகம் யாரோட சக்தி? இது கிருஷ்ணனோட சக்தி. தட் இஸ் கால்ட் மெட்டீரியல் நேச்சர். இந்த பௌத்திக பிரகிருத்தின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது கூட இந்த பௌத்திக பிரகிருதி வந்து நம்மளை தாக்கும், ஆனால் பகவான் இங்கே வந்தால் கூட இங்கே அவரை தாக்காது. இப்போ ஒரு சுனாமி வருது, இல்லை ஒரு பூகம்பமே ஆகுது,
அந்த சக்திகள் எல்லாமே பகவானை வந்து எதுவுமே தாக்காது, நம்மளை வந்து தாக்குமே தவிர பகவான் வந்து தாக்காது. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, அவரோட ஐஸ்வர்யங்களை பற்றி சொல்கிறாங்க. 4, 5, 6 ஸ்லோகத்தில் வந்து ஐஸ்வர்யங்களை பற்றி சொல்கிறாங்க. முதல்ல வந்து யார் இந்த உண்மையான அறிவை வந்து ஏற்றிக்கிறதுக்கு தகுதி யாருக்கு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த தகுதி வந்து அனசூயா, யாருக்கும் பொறாமை இருக்கக்கூடாது. 2வது ஸ்ரத்தா, அதாவது அஸ்ரத்தா தானா, யாருக்கு நம்பிக்கையிலேயே அவங்க வந்து இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் இந்த இதில் தோண்டிகிட்டே இருப்பாங்க, இந்த பௌத்திக உலகத்தில் வந்து பிறப்பு எடுத்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பகவானோட ஐஸ்வர்யங்களை பற்றி சொல்கிறாங்க. நான் சொன்ன அந்த உதாரணம், அந்த ஆகாயம், அந்த மேகங்கள், இதெல்லாமே இந்த ஆகாயம் மாதிரி அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கும். அது அந்த ஆகாயம் மட்டும் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கும், அப்படியே சாஸ்வதமாக இருக்கும். எதை வந்தாலும் என்ன வந்தாலும் அது வந்து தாக்கவே தாக்காது, அதை யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அதே மாதிரி கிருஷ்ணரோட எனர்ஜியும் எல்லாம் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் அந்த சக்தி யார்கிட்ட வந்திருக்கு, கிருஷ்ணர்கிட்ட தான் இந்த வந்திருக்கு. ஸோ அந்த சக்தி எல்லா இடத்துலையும் விளையாட்டே இருக்கும், எல்லா இடத்துலையும் செயல்பட்டுட்டே இருக்கும். எப்படின்னா அதில் என்ன சொல்கிறேன்னா, கிருஷ்ணர் எல்லாம் என்னோட சக்தி தான், ஆனால் நான் அதில் இல்லைன்றாங்க. என்னோட சக்தி என்னோட இதில் தான் வந்திருக்குது. இட் எமனேட்ஸ் ஃப்ரம் மீ, பட் ஐ ஆம் நாட் இன் தெம், பட் எவ்ரிபடி இஸ் இன் மீன்றாங்க. எல்லாருமே என்கிட்ட இருக்காங்க, எல்லாருமே என்னிட்டே இருக்காங்க, ஆனால் நான் அவங்ககிட்ட இல்லைன்றாங்க. இப்போ ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி ப்ரொப்ரைட்டர் நினச்சிக்கோங்க, பெரிய கம்பெனி, அவனுக்கு ஒரு 10, 15, 20 கம்பெனி இருக்குது. எல்லா கம்பெனிலையும் போய் அவன் நிற்க முடியாது. அவன் என்ன பண்ணுவான், அந்தந்த கம்பெனியில் ஒரு சிஇஓ, ஒரு மேனேஜிங் டைரக்டர், யாரோ ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவான். அவன் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பான். ஆனால் கம்பெனி யாருது, இவர் தான், XYZ, இவர் தான். அந்த XYZ தான் கம்பெனி. ஆனால் இருந்தாலும் இவர் அங்கே இல்லை. இவர் இல்லாவிட்டால் கூட இவரோட சக்தி அங்கே இருக்குது, இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்குது. ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள், அவ்வளோதான். இவர் எல்லா 15 கம்பெனியும் இவர் தான் ஓனராக இருந்தால் கூட ஒரு ஒர்க்கர் கேட்கலாம், எங்கள் சாமி இந்த ஓனரை நான் பார்க்கவே இல்லை ஒரு நாள் கூட, எங்கே போனார் இவர், யார் இவர், அவர் பார்த்தது இல்லைனா. ஆனால் அவரோட சக்தி அங்கே விளையாட்டு இருக்கும், அது செயல்பட்டுட்டே இருக்கும். அதுக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க. அந்த இன்சார்ஜ் என்ன பண்ணுவாங்க, அவர் சார்பாக அவர் வந்து அந்த கம்பெனியை நடத்திட்டே இருப்பார். அதே மாதிரி தான் பகவானோட சக்தி எல்லா இடத்துலையும் செயல்பட்டே இருக்கும். அவரோட சக்தி இல்லாத இடமே நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ இதுதான் அவரோட ஐஸ்வர்யங்களை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பகவான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குஹ்யத்தை, இந்த மாதிரி ஒரு அறிவை வந்து இந்த பரம அறிவை வந்து யார்கிட்ட நீங்கள் கேட்கணும், எப்பேற்பட்ட ஆள்கிட்ட நீங்கள் கேட்கணுன்றது வந்து சொல்லப்பட்டிருக்கீங்க. யார்கிட்ட கேட்கணுங்க அறிவை வந்து, குரு சிஷ்ய பரம்பரையில் வந்திருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம கேட்கணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த பக்திக்கு வந்து ஒரு அதிகாரி இருக்காங்க. அந்த அதிகாரி யாருன்னா மகாத்மாஸ். அந்த மகாத்மாவோட திருவாயில மட்டும் வர அந்த போதனைகளை மட்டும்தான் நம்ம கேட்கணும், மற்றவங்க கிட்ட நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. மகாத்மானஸ்து நாம் பார்த்தான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இந்த ஞானத்தை வந்து நம்ம வந்து ஏற்றிக்கிறதுக்காக நம்மளோட காதையும் நம்மளோட இதயத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இப்போது கால் ஏதாவது வருது, மொபைல் நம்ம கால் வந்து என்ன பண்ணுவோம், உடனே வந்து அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் அது ரிசீவ் ஆகும் நம்மளுக்கு. அதே மாதிரி நம்ம வந்து இப்போ நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் வந்து யார் வந்துருவாங்களோ தெரியாது, இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுமோ தெரியாது, பசங்களுக்கெல்லாம் சாம்பார் செய்யணும், சாதம் செய்யணும், டிஃபன் செய்யணும். ஸோ நம்ம இங்கே இருப்போம், ஆனால் மனசெல்லாம் அங்கே தான் இருக்கும். அப்போது உங்களோட ரிசீவர் வந்து ஆன்லைன்லன்னு அர்த்தம். உங்களோட மொபைலில் இருக்கிற ரிசீவர், அதாவது ஃபிசிக்கலாக நம்ம இருக்கிறோம், மென்டலாக இங்கே இல்லை, எங்கேயோ இருக்கிறோம் மென்டலாக. ஸோ ஃபிசிக்கலாக நம்ம ப்ரெசென்ட்டாக இருக்கோம். ஆனால் ரிசீவரை நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கணும். அவர் ஹார்ட் ஷுட் பி ஓப்பன், அவர் இயர் ஷுட் பி ஓப்பன். அதுக்கு என்ன வேணும்னா ஸ்ரவணம், நல்ல ஸ்ரவணம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்ரவணம் பண்ண தான் அது என்ன ஆகும், நம்மளுக்கு பகவானை பற்றி இன்னும் ருச்சி நிறைய ஆகும். ருச்சி வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ரிசீவரை வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சாதான், எப்போ ஓப்பனில் வச்சுக்கணும். சில பேர்லாம் பார்ப்பீங்க, நீங்கள் வைஃபை டேட்டா எல்லாம் ஓப்பன்லேயே இருக்கும், எப்போ ஆன்லேயே இருக்கும், க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க, ஆஃப் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அதனால் நம்மளோட வைஃபை, உள்ளே இருக்கிற வைஃபை வந்து இப்போ ஆன்லேயே இருக்கணும். நம்ம ஆன்லைன் இருந்தால் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். அதான் ஒரு சிக்னல் கிட்ட போகணும் இல்லையா, சிக்னல் இருக்கிற இடத்துல நம்ம போகணும் இல்லையா. இப்போ சிக்னல் எல்லாம், இப்போ மூக்கடப்பள்ளியில் எந்த இடத்து சிக்னல் இல்லை, ஆன்மீகமான சிக்னல் இங்கே தான் இருக்குது. இப்போ இந்த சிக்னல் இங்கே வந்தால் தான் நம்ம சிக்னல் ஆன் ஆகும், நமக்கு சிக்னல் கொடுக்கும், இல்லை சிக்னல் கொடுக்காது.
ஸோ எங்கே இருக்கோ அங்கே வரணும் நம்ம. ஸோ அவரோட ஐஸ்வர்யங்களை பற்றி சொல்கிறாங்க, பகவானோட ஐஸ்வர்யங்களை பற்றி சொல்கிறாங்க. என்ன இவர் சொல்கிறார் இல்லையா, பிரத்யக்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா சீக்ரெட், டாப் சீக்ரெட். என்ன அந்த டாப் சீக்ரெட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா கிருஷ்ணர். ஃபஸ்ட்டு ஸ்லோக்காலே சொல்கிறாங்க, அர்ஜுனா நான் உனக்கு வந்து நீ அனசூயா, உனக்கு எந்த விதமான பொறாமை இல்லை, ஆனால் நான் உனக்கு இந்த இது சொல்ல போகிறேன், அந்த விளக்க போகிறேன். அந்த சீக்ரெட் என்ன சொல்கிறது, இது மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், அந்த சீக்ரெட்டை சொல்ல போகிறேன். என்ன அந்த சீக்ரெட்டு, ஏதாவது யாருக்கா தெரியுமா அந்த சீக்ரெட் என்னன்ட்டு? ரகசியம், ஒரு சீக்ரெட்டை நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் சொல்கிறாரு. அந்த ரகசியம் என்ன, அந்த ரகசியம் என்ன? ஆன்மீகமான ஒரு குஹ்யமான ஒரு சீக்ரெட் நான் சொல்ல, திவ்யமான ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன்றாரு. என்னது? கிருஷ்ண பக்தி. ஓகே, ரைட், ஓகே, வேற கரெக்ட், கிருஷ்ண பக்தி தான் அது. ஆனால் அதுக்கு முன்னாடி, அந்த கிருஷ்ண பக்திக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்றாரு. ஏன்னா உடனே நம்ம பக்திக்கு வர முடியாது, நம்ம உடனே பக்தி சேவையா ஆத்மா தேகம் உடல், ஆத்மாவை பற்றி நான் சொல்ல போகிறேன் உனக்கு. ஏன்னா ஆல்ரெடி செகண்ட் சாப்டர் சொல்லிட்டார் அவர். ஸோ அந்த ஆத்மாவை பற்றி நான் உனக்கு சொல்ல போகிறேன், அதான் உண்மையான ஒரு சீக்ரெட், அதான் ரகசியம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் த மோஸ்ட் சீக்ரெட்னு சொல்கிறாங்க. இந்த மோஸ்ட் சீக்ரெட் என்னன்னா, உள்ள ஆத்மாவும் இருக்குது, இன்னொருத்தர் யார் இருக்காரு, பரமாத்மாவும் இருக்காரு. இவரோட தொடர்பு என்னன்றது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன தொடர்பு, அந்த தொடர்பு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு மேலே இன்னும் டாப் மோஸ்ட் சீக்ரெட் இருக்குது. அது யார்? கிருஷ்ணரை பற்றி நான் சொல்ல போகிறேன், என்னை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதாவது கிருஷ்ணர் நான் ஓப்பனாக இஸ் டிக்ளரிங் ஐ ஆம் ஒன்லி காட். அர்ஜுனர் கேட்குறாரு, நீங்கள் யாருன்னு கேட்குறாரு அர்ஜுனர். நீங்கள் யாருன்னு கேட்டால் கிருஷ்ணர் நான் தான் பகவான்னு சொல்கிறார் கிருஷ்ணர். நான் தான் பகவான் சொல்லி அவர் ஓப்பனாக சொல்கிறார். சில பேருக்கெல்லாம் அது வந்து என்ன ஆகுனா, ஏன்னா அவர் பாட்டுக்கு அவர் சொல்லிட்டா நம்ம வந்து ஏற்றுக்க முடியுமா, அது எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் தான் கிரேட்டு, நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லக்கூடாது, 10 பேர் சொல்லணும். என்னோட கடமைகள்லாம் பார்த்து, என்னோட சேவைகள்லாம் பார்த்து 10 பேர் சொல்லணும். அப்போ தான் அதை நம்ம ஏற்றுக்க முடியும். அதான் கிருஷ்ணர் சொல்கிறாரு. கிருஷ்ணர் ஆனால் ஓப்பனாக சொல்கிறார், நான் தான் கடவுள்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது ஒரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கிருஷ்ணா ராமான் பேர் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி நினச்சிக்கோங்களேன். ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், நல்ல காலேஜெல்லாம் படிச்சுட்டு வெளிநாடுகளாக போயிட்டு அதுக்கப்புறம் வரான், இந்தியாவுக்கு வரான். இந்தியாவுக்கு பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டை பார்க்குறான். அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட இவன் சொல்கிறான், என்னடா பண்ணிட்டு இருக்க நீ, எங்கெங்கே போகிற, என்ன படித்த, என்ன வேலை செய்கிற, உனக்கு கல்யாணம் ஆச்சா, அது இது எல்லாம் கேட்குறாங்க இல்லையா. 2 ஃப்ரெண்ட்ஸ் மீட்டானா. கேட்கும்போது இவன் சொல்கிறான், ராமா நான் வந்து நம்ம ஸ்கூல் டேஸில் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நான் வந்து பிஇ இதை படித்தேன், பிஇ முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் பெரிய படிக்கணும்னு சொல்லி நான் என்ன செய்யணும், எம்எஸ் படித்தேன், அமெரிக்காவுக்கு போனேன், அங்கே படித்து நல்ல பெரிய ஜாபில் இப்போ இருக்கிற மைக்ரோசாஃப்ட்டில் நான் வேலை செஞ்சுட்ருக்கேன், அது இது சொல்லிட்டே இருப்பான். அவன் பற்றி அவனே சொல்லிகிட்டே இருக்கான். அவன் என்னென்ன பண்ணனோ, அவனோட ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் என்னன்றது அவன் சொல்லிகிட்டே வந்துகிட்டே இருக்கான். இவன் கேட்குறான், நீ பாட்டு நீ சொல்லிகிட்டே போகிற, இது உண்மையா இல்லையான்னு எப்படி எனக்கு தெரியும், நான் என்னப்பா செய்யட்டும், நீ நம்புறேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு நம்பிக்கை இல்லை என் மேலே, நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன நடந்திருக்கோ, ஐ ஆம் ஜஸ்ட் ரிவீலிங் த ஃபேக்ட்ஸ், வாட் ஹஸ் ஹேப்பன் இன் மை லைஃப். என்னோட வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கோ அதை மட்டும் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதான் கிருஷ்ணர் சொல்கிறாரு. இதுதான் ஏன்னா அவர் உண்மையை தானே சொல்கிறாரு. ஸ்கூல் படித்தார், காலேஜ் கல்வி படித்தார், அதுக்கப்புறம் இது என்ன பிஇ முடித்தார், பிஇ முடித்த பிறகு எம்எஸ் படித்தார், எம்எஸ் முடிச்சுட்டு வேலையில் இருக்கார். அது இருக்கிறது தான் அவர் சொல்கிறாரு. கிருஷ்ணர் சொல்கிறார், ஐ ஆம் த பகவான் சொல்கிறார். அவர் தானே நம்ம ஏற்றிக்க தான் தெரியும். ஏன்னா 10வது அத்தியாயத்தை நீங்கள் படித்தா சொல்லுவாங்க, எல்லாம் பெரிய பெரிய முனிவர்கள்லாம் அவர் ஏற்றிக்கிட்டார். நாரத முனி, வியாசா, கபிலா எல்லாருமே அவர் ஏற்றிக்கிட்டார், நீ தான் பரமபுருஷர்னு சொல்லிட்டு. அதனால தான் அர்ஜுனன் நானும் ஏற்றிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இங்கே அதான் சொல்கிறாரு பகவான். அப்புறம் 2 பாதைகள் இருக்குது. ஒன்று பிரகாசமான ஒரு பாதை, இன்னொன்று இருட்டான ஒரு பாதை. பிரகாசமான பாதையில் யார் வழிபடுறாங்களோ அவங்க வந்து மறுபிறவை இல்லை அவருக்கு. இருட்டாக இருக்கிற ஒரு பாதையில் யார் போகிறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவை இருக்குன்னு சொல்லி சொல்கிறார் கிருஷ்ணன். இந்த 2 பாதையை நீங்கள் தான் ஒரு நல்ல பாதையை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும், ஐக்கியம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அங்கே அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறேன்னா, மயாதக்ஷேன பிரகிருதி சுரத்தே சராச்சரம்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னோட டைரக்ஷனில் இது எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அண்டர் மை டைரக்ஷன் த ஹோல் என்டையர் காஸ்மிக் வேர்ல்ட் இஸ் ப்ரிவைலிங், என்டையர் காஸ்மிக் வேர்ல்ட் இஸ் எமனேட்டிங் அண்ட் அனிஹிலேட்டிங்னு சொல்கிறாங்க. இந்த படைப்புக்கு காரணமே நான் தான், அதுக்கு டைரக்டரே நான் தான், அதுக்கு என்ன டைரக்டர் என்ன சொல்கிறீங்க, நிதர்சனம் நான் தான், அதுக்கு நிதர்சனம் நான் தான், அதை டைரக்ட் பண்ணுறது. ஆன்மீக இயக்கவர், ஆன்மீக உலகத்துக்கும் சரி பௌத்திக உலகத்துக்கும் சரி நான் தான் டைரக்டர்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு டைரக்டர் நான் தான், என்னோட டைரக்ஷனில் தான் எல்லாமே நடக்கணும். இப்போது சினிமா டைரக்டர் என்ன பண்ணுவார், சினிமா டைரக்டரை சொன்ன மாதிரி தான் ஹீரோ கேட்கணும், ஹீரோயினும் கேட்கணும், வில்லனும் கேட்கணும், காமெடியனும் கேட்கணும். அவருக்கு மீறி யாரும் போக முடியாது. ப்ரொடியூசர் இவனா நீ போயிட்டே இருப்பான்வான்,
உன் காசை நீ பணத்தை நீ வச்சுக்கோ, நான் டைரக்ட் பண்ண, இப்படி தான் நான் டைரக்ட் பண்ணுவேன், நீ வேணா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இல்லைனா பண்ணாது இல்லை போயிடணுமா. அந்த மாதிரி கிருஷ்ணர் என்ன டைரக்ஷனில் என்ன இந்த டைரக்ஷனுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரோ அந்த டைரக்ஷனில் தான் எல்லாமே இருக்கும். அவர் தான் எல்லாத்துக்குமே டைரக்டர். அதான் மயா தக்ஷேன பிரகிருதி சுரதேச சராசரம்னு சொல்கிறாங்க. மூவிங் அண்ட் நான் மூவிங் எல்லாமே. எது வந்து இது என்ன லிவிங் என்ட்ரிஸ், அப்புறம் வந்து மூவிங் அண்ட் நான் மூவிங் என்ன சொல்கிறீங்கன்னா இது இந்த இது என்ன சொல்கிறது, ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மரங்கள் செடிகள் எல்லா விலங்குகள் அப்புறம் மனிதர்கள் எல்லாத்துக்குமே நான் தான் டைரக்டர்னு சொல்கிறாங்க. எல்லாமே நான் தான் படைச்சதுன்னு சொல்கிறாங்க. என்னோட படைப்பு தான் இது எல்லாமே சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆல் த மூமெண்ட்ஸ் ஆஃப் விண்ட். அப்புறம் 10வது ஸ்லோக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா கிருஷ்ணன் வந்து மெட்டீரியல் நேச்சர், அதான் இதை இப்போ சொன்னது அதுதான் ஓகே, அந்த என்னோட நான் தான் டைரக்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 10வது ஸ்லோகம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மெட்டீரியல் நேச்சருக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, இந்த பௌத்திக உலகத்துக்கும் கிருஷ்ணருக்கு வந்து என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 பேருக்கு என்ன தொடர்பு இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல் நேச்சர் எது, பகவானோட பகிரங்க சக்தி. பகவானுக்கு 3 சக்தி இருக்குது, முக்கியமான சக்தி. அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி, தடஸ்த சக்தி. அந்தரங்க சக்தி வந்து ஸ்ரீமதி ராதாராணி, பகிரங்க சக்தி வந்து இந்த பௌத்திக இந்த மெட்டீரியல் நேச்சருக்கு என்ன சொல்கிறீங்க தமிழில், இந்த பௌத்திக இயற்கை. அதுக்கப்புறம் தடஸ்த சக்தி யாருன்னா நம்ம இந்த ஜீவராசிகள் 84 லட்சம் ஜீவராசிகள் வந்து இந்த தடஸ்த சக்தி. ஸோ இது எல்லாமே என்னோட சக்தி தான் சொல்லி சொல்கிறாங்க. இந்த சக்தி வந்து என்னோட டைரக்ஷன் தான் செயல்பட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்றது வந்து பகவான் வந்து அந்த இதில் சொல்கிறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லோகா 11 ஸ்லோகாவில் போக என்ன சொல்கிறாங்கன்னா, எது மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா பக்தி மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பக்தி தொண்டு எப்படி இருக்கணும், எப்படி பண்ணணும் பக்தி தொண்டு. ஸோ யார் இந்த பக்தி தொண்டை ஏற்றுக்க முடியும்னா ஓன்லி ஹூ இஸ் வெரி வெரி ஃபார்ச்சுனேட். யார் அதிருஷ்டசாலிகளாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பக்தியை ஏற்றிக்க முடியும். எல்லாராலையும் பக்தியை ஏற்றிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா முட்டாள்கள்னால பகவானை வந்து ஏற்றிக்க முடியாது. The fools deride meன்னு சொல்கிறாங்க. முட்டாள்கள்னால பகவானை வந்து ஏற்றிக்க முடியாது. Only pure devotees, unalloyed devotees only can take devotion service. தூய்மையான பக்தர்கள் மட்டும்தான் என்னை ஏற்றிக்க முடியும். முட்டாள்கள்னால என்னை ஏற்றிக்க முடியாது, என்னை அவங்க வந்து வர்ஷிப் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆராதனை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம 11வது ஸ்லோகாவில் பார்த்தா பகவான் வந்து மனிதராக வரும்போது யாருமே அவங்கள ஏற்றிக்கல, அவங்க சாதாரண மனுஷனாக வந்து ஏற்றிக்கிட்டாங்க அவங்க. அதனால தான் பகவான் அங்கே சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், திரையை மூடிடுறேன்றாங்க. திரையை என்ன தெரியும் இல்லையா, ஸ்க்ரீனை வந்து நான் மூடிடுறேன், அவங்களுக்கு ஸ்க்ரீன் திறக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. யாருக்கு வெளிச்சம், யாருக்கு நான் ஸ்க்ரீன் திறக்கிறேன், தூய்மையான பக்தி தொண்டு யார் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து தரிசனம் கொடுக்குறேன், வேற அவங்களுக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. குடிச்சிட்டு வரோம் வேணுகோபால் சாமி டெம்பிளுக்கு, குடிச்சிட்டு வேணுகோபால் சாமி பார்க்கணுன்னா அவனுக்கு கண்ணு தெரியுதா, ஃபுல்லாக ஏற்றிட்டு இருக்கான். அவன் யாருன்றது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு எப்படி தெரியும், அவனுக்கு பகவானே கண்ணுக்கு தெரியறதில்ல. ஏன்னா திரையை மூடிருக்கார் கிருஷ்ணருக்கு. அவர் ஃபுல் மப்பில் இருப்பாங்க, அவங்க இக்னோரன்ஸில் இருக்கார். அதனால் அஜ்ஞானத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு பகவான் வந்து இது காட்சி கொடுக்குறதில்ல. ஸோ இங்கே அந்த மாதிரி சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, பகவானை வந்து நிந்திப்பாங்க. பகவான் வந்து ஒரு சாதாரணமான நபர், ஒரு ஆடு மேய்க்கிறவன், அவன்கிட்ட ஏதோ ஒரு சின்ன ஒரு சக்தி இருக்குது, அவ்வளோதான், நம்மள மாதிரி தான் அவனும், எப்போ பார்த்தாலும் அவன் வந்து பொம்பளைங்க கிட்ட ஆடிட்டு இருக்கான், அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கான், இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கான்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக அவங்கள வந்து பகவானை வந்து நிந்திக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபூல்ஸுக்கு, முட்டாள்களுக்கு வந்து பக்தி தொண்டே வராது. அவங்க இந்த உலகத்திலேயே, இந்த பௌத்திக உலகத்திலேயே தொடர்ந்து they will get fried like anything. They will get slapped by Maya. மாயாவோட இது தாக்கத்தினால அவங்களுக்கு மூஞ்சி மேலே அந்த பக்கம் இந்த பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் அரைஞ்சிட்டே இருப்பார் மாயாதேவி அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட உருவத்தை பற்றி சொல்கிறார் பகவான், கிருஷ்ணனோட உருவத்தை பற்றி சொல்கிறார். டீட்டெயில் அபவுட் ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம், பகவானோட ஆன்மீக உருவை பற்றி சொல்கிறாங்க. பகவானுக்கு வந்து சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அருவவாதிகள் என்ன நினைக்கிறாங்க, பகவானுக்கு உருவமே இல்லை, அவருக்கு ரூபமே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவரும் நானும் எல்லாம் ஒன்று தான், ஒன்றும் வித்தியாசமே கிடையாதுன்றாங்க. ஆனால் தூய்மையான பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர் வேற நான் வேற, ஆனால் அவரோட குணங்கள் என்கிட்ட ஒரு சிறு அளவுக்கு என்கிட்ட இருக்குது, ஆனால் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது, கடல் அளவுக்கு இருக்குது. அதான் சைத்தன்ய மகாபிரபு சொன்ன சித்தாந்தம், அச்சிந்த பேத அபேத தத்துவம்.
ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, குணங்களை வந்து நம்மளும் பகவான் ஒன்று தான், ஆனால் சங்கியலை கணிக்கும் போது அவரோட இது வந்து எப்படி இருக்கும், அன்லிமிட்டெட். அதுக்கு வந்து அளவே இல்லை. கடலை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் அவரோட சக்தி வந்து அன்லிமிட்டெட் பொட்டன்சிஸ் அவருக்கு. அது வந்து 13-14 சொல்கிறாங்க. கிருஷ்ணா எக்ஸ்பிளைன்ஸ். ஸோ நம்ம யாரோட அடக்கலம் எடுக்கணும், 13-14 சொல்கிறாங்க. யாரோட அடக்கலம் நம்ம எடுக்கணும், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து நம்ம யாரோட அடக்கலம் எடுக்கணும், யாரோட ஆசிரியம் நம்ம எடுக்கணும்னா, மகாத்மானஸ்து நாபார்த்தா, மகாத்மாக்கள் இருக்காங்களே அவங்களோட அடக்கலம் நம்ம எடுத்தாதான் அவங்க நம்மளை வந்து வழி காட்டுவாங்க, கிருஷ்ணர்கிட்ட எப்படி போகணுன்றது வழி காட்டுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே 2 விதமான பொட்டன்சிஸ் இருக்குது, 2 விதமான சக்திகள் இருக்குது. மெட்டீரியல் பொட்டன்சி, ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி. ஸோ ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சின்னா பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகமான ஒரு சக்தி. மெட்டீரியல் பொட்டன்சின்னா பௌதிகமான சக்தியில் வந்து பகவானே வேண்டாம்னு சொல்கிறது தான் பௌதிகமான ஒரு சக்தி. ஸோ இங்கே 15வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பர்சன் ஹூ இன்டைரக்ட்லி வர்ஷிப் கிருஷ்ணா, தேர் ஆர் 3 கேட்டகரிஸ். ஸோ பகவானை வந்து இப்போ நிறைய பேர் வந்து உபதேவத்தர்களை வந்து நம்ம வழிபாடுவோம். அப்படி வழிபடும் போது கூட என்ன ஆகுதுன்னா, இன்டைரக்டாக தேர் வர்ஷிப்பிங் கிருஷ்ணா. அதாவது மறைமுகமாக ஒரு கிருஷ்ணரை தான் ஒர்க் பண்ணுறான், இவங்க கிருஷ்ணரை தான் வந்து வழிபட்டு இருக்காங்க. ஆனால் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, தேவர்கள் தான் சுப்ரீமு, உபதேவர்கள் தான் சுப்ரீம்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்கு எந்த தொண்டு, எந்த தேவருக்கு எந்த தொண்டு செஞ்சால் கூட அந்த தேவர்கள் 33 கோடி தேவர்களும் நம்ம பண்ண சேவையோ நம்ம கொடுத்த அந்த கைங்கரியத்தை அவங்க ஏற்றிக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணருக்கு மறுபடியும் அதுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுறாங்க சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதான் 15வது ஸ்லோகா சொல்கிறாங்க. தோ பர்சன்ஸ் ஹூ இன்டைரக்ட்லி வர்ஷிப் கிருஷ்ணா, 3 கேட்டகரி இருக்குது. அதில் 3 கேட்டகரினா பிரம்மஜோதி, அதுக்கப்புறம் பரமாத்மா, அதுக்கப்புறம் 3வது பகவான் ரியலைசேஷன். 3 வகையான ஆன்மீகவாதிகள் இருக்காங்க. இப்போ பிரம்மஜோதி வழிபடுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எப்பேற்பட்டவங்கன்னா, பகவானோட உடலை வந்து ஒரு பிரகாஷம் வருது, ஒரு ஜோதி வருது, அந்த ஜோதியே பகவானை சொல்லி நினைக்கிறாங்க அவங்க. பரமாத்மா ரியலைசேஷன் எப்படின்னா, பகவானோட இதயத்தில், நம்ம இதயத்தில் இருக்கிற பரமாத்மா மேலே தியானம் பண்ணுவாங்க. ஆனால் பகவான் ரியலைசேஷன் எப்படின்னா, பகவானுக்கு வந்து ஒரு உருவம் இருக்குது, அவர் சச்சிதானந்த சுரூபம், ஈஸ்வரஹா பரமஹா கிருஷ்ணஹா சச்சிதானந்த விக்கிரஹா அநாதிராதிர் கோவிந்தா சர்வ காரணம். அவருக்கு சச்சித் ஆனந்தா, சத்தனா சாஸ்வதமானது, சித்தனா சம்பூர்ணமான அறிவு, ஆனந்தமான சம்பூர்ணமான சந்தோஷம் அவர்கிட்ட இருக்கு. அந்த 3 குணங்கள் உள்ள சம்பூர்ணமாக இருக்கிறவங்க தான் பகவான். அதனால அவங்களுக்கு வந்து உருவம் இருக்கு. அவங்களுக்கு உருவம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே உருவம் இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற அந்த குணம் நம்மக்கிட்டும் இருக்கு. அதனால தான் பகவானுக்கு உருவம் இருக்குன்றவங்க தான் உண்மையான ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது 3 கேட்டகரி. அகம் பிரம்மாஸ்மி, என்னது, பிரம்மஜோதி, பிரம்மம், பரமாத்மா, பகவான், சப்யத்தை, 3 ரியலைசேஷன். ஸோ தேவர்களை வழிபாடுறவங்க வந்து இட் இஸ் இன்கம்ப்ளீட் ப்ராசஸ். அது சிறு அளவுக்கு தான் நம்ம வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கோன்றது அர்த்தம். அது வந்து சம்பூர்ணமானது கிடையாது. முழுசாக நம்ம சம்பூர்ணமாக நம்ம பகவானை வழிபடணும்னா பகவான் ரியலைசேஷன், பகவான் என்ற அந்த நிலைக்கு வந்தால், அந்த நிலையில் வந்து நம்ம வந்து பகவானை வந்து வழிபட்டால் தான் பகவானுக்கு உருவம் இருக்குது. இஸ் எ பர்சன், தெர் இஸ் சம் செப்பரேட் லோகா ஃபார் ஹிம். வைகுண்ட லோகத்தில் உயர்ந்தமான ஒரு லோகம் கோலோக விருந்தானம். அந்த கோலோக விருந்தானத்தில் பகவான் எப்படி இருக்காரு, சியாம சுந்தர ரூபத்தில் இருக்காரு. திரிபங்கி உருவத்தில் சியாம சுந்தர ரூபத்தில் இருக்காரு. பிரம்மசம்பத்தில் கூட ஒரு ஸ்லோகா இருக்குது அதுக்கு. அந்த பந்தஸ்து கோட்டி சதவத்சர சம்பிரகம்யோ வாயோ ரதாபி மனசோ முனிபுங்கவானம், அதில் அந்த ஸ்லோகா சொல்கிறாங்க. எல்லா முனிவர்களும் பல யுகத்திலிருந்து எத்தனையோ யுகமாக வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க பகவானை வந்து கேட்ச் பண்ணுறதுக்காக. பகவானை வந்து எப்படியாவது அவங்களோட அடைக்கலம் அடையிறதுக்காக பல வருஷங்கள், பல யுகங்கள்லேருந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு வேகமாக இருக்குது இந்த மைண்டு. பந்தஸ்து கோட்டி சதவத்சர சம்பிரகம்யம், இந்த மனசு வந்து அவ்வளோ வேகமாக போகுதான், அந்த அவ்வளோ ஃபாஸ்ட். இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்க உடனே நியூயார்க் போயிடலாம். இப்போ நம்ம உட்காந்த உடனே அப்படி நியூயார்க் போயிடலாம். தியானம் பண்ணிட்டு இருந்தால் நியூயார்க் போயிடலாம். இந்த சிட்டிகளெலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த உட்காந்துருந்து இப்போ நான் இங்கே வேணுகோபால் சாமி டெம்பிள் உட்காந்துருக்கேன், வெங்கடேஷை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். ஹரே கிருஷ்ணா, எனக்கு ஒரு திலக் வேணும்னா டக்குன்னு திலக் வந்துடும் என்கிட்ட. கோபிச்சந்திரன் அங்கே இருக்குது, அங்கேயே இருக்கு பாருங்க கோபிச்சந்திரன், டக்குன்னு வந்துடுமா இங்கே என் கைக்கு வந்துடுமா, வராது. அதுக்கு சித்திகள் என்ன பண்ணுவாங்க, அந்த பயிற்சி பண்ணுவாங்க. அந்த பயிற்சி பண்ணால் வந்துடும். அப்போ அப்படி வந்து தான் இந்த விபூதிகள் எல்லாமே. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஓ இவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்குது, இவர் உயர்ந்தமானவர், இவர் சுப்ரீம், இவர் காட் மேன்னு சொல்லுவாங்க, இவர் கடவுள்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அந்த சித்திகளை வந்து நம்மளும் பயிற்சி பண்ணலாம்.
அந்த சித்திகளை பயிற்சி பண்ணால் நம்மளும் அந்த இதை வந்து அடையலாம். இந்த மேஜிக்கெல்லாம் பண்ணுறாங்களா அவங்களும் அதாவது அதுதான். இந்த மேஜிக் ஷோ எல்லாம் இருக்கும், இந்த பெரிய பெரிய ஷோ மாலெல்லாம் போட்டிருப்பாங்க, டிக்கெட் 1000 ரூபாய் 2000 ரூபாயில் போட்டு வாங்குவாங்க. இல்லை அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கர்ச்சீஃபை பாருங்கப்பா, இங்கே எதுவுமே இல்லை, கர்ச்சீஃப் பாருங்க பண்ணுவாங்க. அப்படி உடனே பாக்கெட்டை காமிச்சிடுவாங்க, எதுவும் இல்லை பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் போய் இப்போ பார்த்துக்கோங்க, டக்குன்னு 1000 ரூபாய் நோட்டு எடுப்பாங்க, 500 2 எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படின்னா சித்தி அந்த சித்தியை வந்து அடைவாங்க, யோக சித்தி. ஸோ இங்கே அது என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட்டு 22வது ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் இது என்ன சொல்கிறாங்க, அனன்ய சிந்தயந்தோ மாம் ஏஜன பர்யுபாஷித்தே தேஷாபி நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாமிஹம். ஸோ நம்மளோட பக்தி எப்படி இருக்கணும், அனன்ய சிந்தயந்தமாம், எப்பொழுதுமே அவரை பற்றியே நம்ம சிந்திச்சுட்டே இருக்கணும், பகவானை பற்றியே சிந்திக்கணும், பகவானை பற்றியே நம்ம வந்து நாமத்தை சொல்லணும், பகவானோட லீலைகளை கேட்கணும், ஸ்ரவணம் பண்ணணும், பக்தரை கூட சத்சங்கம் செய்யணும், தொடர்ந்து நம்ம வந்து சத்சங்கத்துக்காக ஏங்கணும். எந்த பக்தர் கிடைக்கிறாங்க, எங்கே கிளாஸ் இருக்குது, எங்கே நம்ம வந்து வகுப்பு இருக்குது, அங்கே போய் நம்ம கேட்கலாம். ஏன்னா நிறைய இருக்குது பகவானை பற்றி கேட்குறது, 1 2 கிடையாது, நிறைய இருக்குது பகவானை பற்றி கேட்குறது. ஒரு ஸ்லோகாவையே ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் பிரபுபாதோட குருநாதர் 365 நாள் விளக்கத்தை கொடுத்துருக்காரு, ஒரே ஒரு ஸ்லோகாவை. அந்த அளவுக்கு வந்து இது வந்து பெரிய கடல் மாதிரி இந்த ராஜவித்யா, இந்த பகவத்கீதான்றது பெரிய கடல் மாதிரி. ஸோ இங்கே சொல்கிறாங்க, இஃப் யூ டோன்ட் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு பொருளை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணுன்னா அதை நன்மைகளும் பார்க்கணும், தீமைகளும் பார்க்கணுமா. நன்மைகள் என்ன இருக்குது, அதில் தீமைகள் என்ன இருக்குது. இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள், அமெரிக்காவில் எங்கள் ஃப்ரெண்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டே இருக்காங்க அமெரிக்காவில், ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எனக்கு ஒரு மிருதங்கா வேணும்ப்பா, ஏன்னா இந்தியாவில் தான் நான் ஃபேமஸ் மிருதங்கா, இந்த ட்ரம் மாதிரி இருக்குது பார்த்துருக்கீங்களா அடிக்கிறது, அந்த மிருதங்கா எனக்கு வேணும்னு சொல்லி அவர் அங்கே சொன்னால் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. நீங்கள் மாயாப்பூருக்கு கல்கட்டாக்கு போகும்போது எனக்கு ஒரு மிருதங்கா வாங்கிட்டு வாங்க, இல்லை விருந்தானுக்கு போகும்போது மிருதங்கா வாங்கிட்டு வாங்க எனக்கு அனுப்புங்கன்னா, அவருக்கு மிருதங்கா பற்றி தெரியாது, அவருக்கு அமெரிக்காவில் இருக்கிற அவங்களுக்கு மிருதங்கா பற்றி தெரியாது. நம்ம இந்தியன்காரங்க என்ன சொல்லுவாங்க, இந்தியாவில் இருக்கிற பக்தர், மிருதங்கா இந்த மாதிரி ட்ரம் மாதிரி இருக்கும்பா, இந்த பக்கம் ஒரு இது இருக்கும், இந்த பக்கம் ஒரு இது இருக்கும், துவாரம் இருக்கும், 2 சைட்லேயும் நம்ம வந்து தாளம் போடுறதுக்காக ஒரு பொருள் இருக்கும், அது இந்த பக்கம் இந்த ரைட் சைடில் வந்து சின்னதாக இருக்கும், லெஃப்ட் சைடில் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அடித்தாவே என்னாகும், சவுண்டு வரும், நல்ல ஒரு தாளம் வரலாம், நல்ல ஒரு தாளம் வருது. அது எதில் செஞ்சப்பட்டிருக்குது அது மிருதங்கா வந்து எதில் செய்கிறாங்க பார்த்துருக்கீங்களா மிருதங்கத்தை? கிளே இந்த செம்மண் வாங்கல, செம்மண் அதில் தான் செய்கிறது, அது செம்மண்ணு சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான். இந்த ஸ்கூல்லலாம் அசைன்மெண்ட் கொடுப்பாங்க பசங்களுக்கு, அவங்க என்ன பண்ணி பொம்மை செய்வாங்க அதில், அதுக்கு என்ன சொல்கிறீங்க, அது கிளே செம்மண்ணு தானே, బంకమన్ను మనం తెలుగులో చెప్తాము, తమిళ్లో అడుగుతాను ఇది. ஸோ களிமண்ணா செம்மண்ணு சொல்லுவாங்க அதுக்கு. சரி நீங்கள் கேட்டுட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் கேட்பாங்க, இந்த மாதிரி மிருதங்கம் கொண்டு வாங்க. அவர் மிருதங்கத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ட்ரம் இந்த மாதிரி இருக்கும், சின்னதாக ஒரு சைடில் சின்னதாக இருக்கும், 2 சைடு இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி மண்ணில் செஞ்ச கிளேயில் செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் அவங்க வந்து விளக்கத்தை கொடுப்பாங்க. ஏன்னா பக்தியில் ஒரு பொருள் நம்ம வந்து புரிஞ்சுக்கணுன்னா அதை வந்து எதுக்காக பண்ணுறாங்க, அது 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 எதுக்காக பண்ணுறாங்க, அதில் எதுலேருந்து செய்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணால் அதுக்குள்ள வந்து என்ன தீமைகள் இருக்குது, பக்தியை வந்து நம்ம தக்க வைக்கிறதுக்காக என்னென்ன தீமைகள் இருக்குது. இப்போ கிருஷ்ணர் இப்போ பாகவதம்ல நம்ம பார்த்தா ஒரு அரசனை பற்றியும் அசுரனை பற்றியும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அசுரனை பற்றி சொல்ல அவசியமே இல்லை. ஆனால் சுகதேவ கோஸ்வாமி என்ன பண்ணுறாரு, பரீட்சித் மகாராஜுக்கு அசுரனை பற்றி எல்லாமே சொல்கிறாரு. இரண்யகசிபு இந்த மாதிரி இருக்கான், இரண்யாட்சிக்கு இந்த மாதிரி சக்தி இருக்குது, அவனுக்கு இந்த மாதிரி எல்லா வேதங்களும் தெரியும், இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி சொல்ல நாம் என்ன செய்கிறோம், நன்மைகளை மட்டும் பார்த்துடுறோம், தீமைகளை வந்து அதையும் நன்மையாக நாம் ஏற்றிக்கிறோம். அதனால நன்மைகளும் நம்ம பார்க்கணும், தீமைகளும் பார்க்கணும். என்ன தீமைகளும் நம்ம பார்த்து நம்ம பயிற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் ரூப கோஸ்வாமி என்ன சொல்கிறாரு, அவர் ரூப கோஸ்வாமி பக்தியை பற்றி எழுதும்போது பக்தி ரசாமிருதா சிந்தில் அதில் என்ன என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எது பக்திக்கு வந்து சாதகமாக இருக்குது, எது பக்திக்கு சாதகமாக இல்லை, அனுகூலஸ்யா அது எது நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது, எது அன்ஃபேவரபுளாக இருக்குது, ரெண்டுமே எழுதுறாரு. அதே மாதிரி தான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறாரு, பக்திக்கு சாதகமாக இருக்கிறது எது, பக்திக்கு சாதகமாக இல்லாதது எதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, எழுதுறாங்க. ஸோ 9:22 தான் சொல்கிறாங்க, அனன்ய சிந்தைத்து மாமம் ஏஜனா பரிபாசத்தை. இது என்ன சொல்கிறாங்கன்னா, பகவான் வந்து பக்தி தொண்டு வந்து எப்பவும் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். தூய்மையான பக்தி தொண்டு செஞ்சால்
உங்களுக்கு என்ன பக்தி இருக்கோ அந்த பக்தியை நான் காப்பாற்றுறேன், இல்லாத பக்தியை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. யோகக்ஷேமம் வகாமியகம்ன்றாரு. அனன்யஸ் சிந்தயந்தமம் ஏஜன பரியுபாசத்தை தேஷாபி நித்யாபி யுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். உங்களுக்கு இருக்கிற பக்தியை நான் காப்பாற்றுறேன், உங்களுக்கு இல்லாத பக்தியை வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பக்தி தொண்டு சில பேருக்கெல்லாம் பகவான் மேலே ஏன்னா இவர் உண்மையாக வந்துடுறாரா, பகவான் உண்மையாக வந்து என்னை வந்து காப்பாற்றுவாரா, உண்மையாக என்ன நான் கேட்குறதெல்லாம் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி டவுட் வந்துடும். அர்ஜுனாச்சாரியான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் புராணங்களில். அந்த அர்ஜுனாச்சாரி என்ன செஞ்சார், எப்பவும் டெய்லி பகவத்கீதை படிப்பார். ஒரு நாள் இந்த 9வது அத்தியாயம் படிச்சுட்டு ஒரு இது பென்சில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்லோகா 9:22 இருக்குல்ல அதை வந்து அண்டர்லைன் பண்ணுறாரு. இது நான் ஏற்றுக்க மாட்டேன், எப்படி பகவான் வந்து என் வீட்டுக்கு வந்து ஏதாவது எனக்கு சப்ளை பண்ணுறாரா, எனக்கு சகாயம் பண்ணுறாரா, என்றைக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவரே கேள்வி கேட்குறாரு. படிக்க 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 அவர் வந்து இதை நான் ஏற்றிக்க மாட்டேன்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணிவிட்டு அவர் இதுக்கு போயிடுறாரு. மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி இதெல்லாம் கொண்டு வராங்க. எல்லாம் கொண்டு வரும்போது நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பசங்கள் வராங்க. அர்ஜுனாச்சாரி மனைவி கிட்ட வந்து, அம்மா இதெல்லாம் எரிக்கோங்க, இந்த பெரிய பெரிய மூட்டைலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதில் காய்கறி அரிசி தானியங்கள் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் எரிக்கிட்டு யார் நீங்கள், எதுக்காக நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா நாங்கள் உங்கள் இது புருஷனோட சிஷ்யங்க, நாங்கள் அவங்க தான் இதெல்லாம் கொடுத்து அமிச்சாங்க, எங்களால் எடுக்க முடியாது சமைக்க முடியாதுன்னு சொல்லும்போது அவர் எங்களை வந்து பின்னாடி அடிச்சிருக்காங்க பாருங்கள், பின்னாடி பார்த்தா நீங்கள் ரேஷஸ் எல்லாம் இருக்குது நான் சொல்கிறேன். ஏன் புருஷனுக்கு யாருமே சீடர்களே இல்லையே, நீங்கள் யாரையும் எனக்கு ஒன்றுமே புரியலையான்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை முதல்ல நீங்கள் இது இறக்குங்க அப்புறமா நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லும்போது இறக்கி வச்ச பிறகு இங்கே பின்னாடி பாருங்கன்னு சொல்லி பார்த்தா அங்கே அண்டர்லைன் ஆகிருக்கும். இது பெரிய பெரிய ரேஷஸ், வார்த்தைகளுக்கு ஏன்னு இருக்கிற தமிழில் கோடு, ஒரு 2-3 கோடு செவப்பாக விழுந்துருக்கும். இப்போது பலாரம் அடைச்சா கண்ணத்து மேலே நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த விரல் அப்படியே விழுந்துருக்கும் இல்லையா, செவப்பாக அந்த மார்க்கெல்லாம் விழுந்துருக்கும். இப்படி இப்பேற்பட்ட புருஷனா என் புருஷன், நான் நம்பவே முடியல, என்னால் ஏற்றிக்க முடியல, இதை இப்படியெல்லாம் அடிக்க மாட்டார், அவர் தாம்மா அடித்தது, எங்களால் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம், எங்களால் முடியாது சமைக்க முடியாதுன்னா கூட அவர் வரப்படுத்து எங்கள் மேலே வச்சாங்க, எங்கள் முதுகு மேலே வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இவருக்கு ஆச்சரியம் ஆகிடுது, அவன் ஒரு வரட்டும் நான் செய்கிறேன் வீட்டுக்கு, இப்படி ஒரு கிரூரமுகம் ஆகிட்டார் அவர், அது இதுன்னு சொல்லி திட்டே இருந்தார். சரி நீங்கள்லாம் உட்காருங்க, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் போய் சமைச்சிட்டு பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி உங்களுக்கு சாப்பாடு பிரசாதம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவர் உள்ளே போனவொடனே இவர் 2 பேர் வெளியே போயிடுறாங்க. அப்புறமா தான் இவர் அர்ஜுனாச்சாரி வராரு. வந்து என்னடி எங்கே இருக்கிற வாடி, என்னடி எங்கே இருக்கிற நீ, எங்கள் வா கொஞ்சம் வான்னு சொல்கிறாங்க. கூப்பிட்ட உடனே அந்த அம்மா அப்படியே பத்ரகாளி மாதிரி பார்க்குறாங்க புருஷனை. என்னடா என்ன அப்படி பார்த்துருக்க, என்றைக்குமே இந்த மாதிரி நீ உன்னோட உருவத்தை நான் பார்க்கலையான்னு கேட்குறாங்க. இல்லை அந்த மாதிரி சின்ன பசங்களை அந்த மாதிரி போட்டு அடிச்சிருக்கீங்களே நீங்கள், உங்களுக்கு நியாயமா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது இல்லையா, கருணைன்றது இல்லையான்ற கேட்குறாங்க. நீ யாரை சொல்கிற, யாரை நான் அடிச்சேன், நான் எதுக்காக அடிக்கணும், நீ சொல்கிறதே எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் கொடுத்த அந்த காய்கறி அந்த இது தானியங்கள் எல்லாமே எங்கே இருக்குது, அவர் தான் இங்கே வச்சுட்டு போனாங்க, நீங்கள் தான் கொடுத்து அமிச்சிங்களாமே, அது எடுக்க முடியாதுன்னு சொன்னதுனால அவங்கள அடித்து அமிச்சிருக்காங்களாமே அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி இதெல்லாம் காமிச்சாங்க, மார்க்கெல்லாம் வந்திருக்குன்னு காமிச்சாங்க. நான் யாரையும் அடிக்கலை, நான் யாரையும் காய்கறியும் கொடுக்கல, எனக்கு யாரும் சீடர்களே இல்லை, அப்போ நான் எப்படி அடிப்பேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ யாரும் அவங்க வந்ததுன்னு சொல்கிறாங்க, எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா வர்ணனை கொடுக்குறாங்க. ஒருத்தர் கருப்பாக இருந்தார், ஒருத்தர் வெள்ளையாக இருந்தார், பார்க்குறதுக்கு ரொம்ப தேஜஸாக இருந்தது. அவங்க வந்தவுடனே வீடெல்லாம் வெளிச்சம் ஆயிடுச்சு, எனக்கும் சந்தோஷம் ஆயிடுச்சு, எங்கே இல்லாத சந்தோஷம் ஆயிடுச்சு. அவங்கள பார்த்தவொடனே எனக்கு எங்கே இல்லை, என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்கல, அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு 2 குழந்தைங்களை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க யாருன்னா கிருஷ்ண பலராமே நேரடியாக வந்திருக்காங்க. அப்புறம் ஓடுறாரு அர்ஜுனாச்சாரியா, ஓடி அந்த பகவத்கீதை புக் எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்த உடனே அந்த அண்டர்லைன் பண்ண அந்த லைன் எதுவுமே காணும். அப்போ தான் அவர் நம்புறாரு, ஓ கிருஷ்ணரே, நான் நம்பிக்கை இல்லாதனால கிருஷ்ணர் வந்து நான் தூய்மையான பக்தர்களுக்கு வந்து நான் வந்து என்றைக்குமே வந்து நான் வந்து அவங்கள காப்பாற்றுறேன், நான் அவங்களுக்கு வந்து சகாயம் செய்கிறேன். அப்போ தான் அப்போதான் அவர் அவங்க மனைவிக்கு போய் சொல்கிறார் அர்ஜுனாச்சாரியா, எனக்கே இத்தனை வருஷமாக நான் பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கேன், இத்தனை வருஷமாக நான் பக்தி தொண்டு செய்கிறேன், ஒரு நாள் கூட பகவான் வந்து எனக்கு தர்ஷனமே கொடுக்கலையே, ஆனால் உனக்கு அந்த பாக்கியத்தை வந்து உனக்கு கொடுத்துட்டாரே பகவானு. அப்போ மனைவி சொல்லுது, நீங்கள் படிச்சிங்க பகவத்கீதை, ஆனால் உங்கள்கிட்ட பகவான் வராங்கன்ற நம்பிக்கை இல்லை, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால பகவான் எனக்கு காட்சி கொடுக்குறாரு. ஸோ நம்பிக்கை இல்லாமல் ஜபம் செஞ்சாலும், நம்பிக்கை இல்லாமல் பகவத்கீதை படித்தாலும் பகவான் நம்மளுக்கு காட்சி கொடுக்க மாட்டார். என்ன வேணும் நமக்கு? ஸ்ரத்தாவன் பஜதே யோமாம், உண்மையான யோகி யாருன்னா நம்பிக்கை வேணும்.
ஸ்ரத்தாவனா இங்கே நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அப்புறம் 9:23 சொல்கிறாங்க பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு ஸ்லோகா இருக்குது. அந்த ஸ்லோகா யாந்தி தேவா விரதா தேவா பித்ருயந்தி பித்ருவதா பூதானி யந்தி பூதேஜா மாம் யாத்தி. அது அந்த 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 ஸ்லோகா படிங்க. அதான் 23. அது 4 வகையான பக்தி மார்க்கங்கள் இருக்குது. யாந்தி தேவா படிங்க. இங்கே இருக்கு, ரொம்ப ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಶ್ಲೋಕ ಅದು. 23 ನೋಡ್ತೀನಿ ಒಂದೇ ಒಂದು ನಿಮಿಷ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇದು 26 26 ಅದು ಓಕೆ. 25 ಅನ್ಕೊಂತೀನಿ. 25 ಯಾಂತಿ ದೇವ ವ್ರತಾ ದೇವ ಪಿತೃಯಂತಿ ಪಿತೃವ್ರತಃ ಭೂತಾನಿ ಯಾಂತಿ ಭೂತೇಜ ಯಾಂತಿ ಮಾದ್ಯೋಜಿನೋಪಿ ಮಾಂ. ಅನುವಾದ ಓದ್ರಿ ಯಾರನ್ನ ಒಬ್ರು, ತಮಿಳ್ ಅನುವಾದ ಒಬ್ರು ಓದ್ರಿ, ತೆಲುಗುలో ಒಬ್ರು ಓದ್ರಿ, ಕನ್ನಡದಲ್ಲಿ. ಹಾಂ ಓದಿ. ಹಾಂ ಪಿತೃಗಳನ್ನು ಪೂಜಿಸುವವರು ಪಿತೃಗಳ ಒಳಗೆ ಹಾಂ ಹೋಗುತ್ತಾರೆ. ಓಕೆ. ಭೂತಗಣಗಳನ್ನು ಪೂಜಿಸುವರು ಭೂತಗಳ ಮಧ್ಯೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ಹಾಂ ನನ್ನನ್ನು ಪೂಜಿಸುವರು ನನ್ನೊಡನೆ ಇರುತ್ತಾರೆ. ಹಾಂ. ஸோ இವಾಗ ನಾವು ಇದರಲ್ಲಿ ತಿಳ್ಕೊಬೋದು. ಇದನ್ನು நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? தமிழ் படிக்கிறீங்களா? தமிழில் படிங்க மாதாஜி, படிங்க கொஞ்சம் சத்தமாக படிங்க. தேவர்களை வழிபடுபவர்கள் ஆ. தேவர்களிடையே பிறப்பவர். ஆ முன்னோர்களை வழிபடுபவர்கள் முன்னோர்களிடம் செல்பவர். ஆ பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்களிடையே பிறப்பவர். ஓகே. மேலும் என்னை வழிபடுபவர்கள் என்னிடனே வாழ்வார். இப்போ நம்ம யாரை வழிபடலாம்? இப்போ நம்ம ஏன் தேவர்களை வழிபடலாமே, பித்ருகளை வழிபடலாமே, பூதங்களை வழிபடலாமே. அவங்க எல்லாரும் பற்றி இப்போ தேவங்களை வழிபடலாம், ஒன்றும் தப்பு இல்லையே. தேவர்களை வழிபட்டா என்ன ஆகுது? எங்கே போகிறோம் நம்ம? ஆ எங்கே போகிறோம்? தேவர்களை வழிபட்டா தேவலோகத்துக்கு போகிறோம், பித்ருங்களை வழிபட்டா பித்ருலோகத்துக்கு போகிறோம், பூதங்களை வழிபட்டா பூதலோகத்துக்கு போயிடுறோம். ஆனால் என்ன வழிபட்டா, கிருஷ்ணர் சொல்கிறாரு, என்ன வழிபட்டா என்கிட்ட நீங்கள் வந்துடுறீங்க. அப்போ ஏன் கிருஷ்ணரை தான் நம்ம வழிபடணும்? இங்கே அவங்களே பர்மனெண்ட். தேவர்களோட பர்மனெண்ட்டாக இருக்காங்க. ಅವ್ರ ಕೆಳಗೆ ಇರ್ತಾರೆ. கிருஷ்ணரை வழிபட்டா நம்மளுக்கு அங்கே எந்த விதமான துன்பமே கிடையாது. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் வைகுண்டா. வைகுண்டான்னா துன்பம் இல்லாத ஒரு இடம். நோ ஆங்ஸைட்டி. வைனா நோ, குண்டான்னா ஆங்ஸைட்டி. ஸோ துன்பம் இல்லாத இடம் வைகுண்டா. குண்டான்னா ஆங்ஸைட்டி, துன்பம். வைகுண்டான்னா நோ குண்டா, நோ ஆங்ஸைட்டி, துன்பம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த வைகுண்டத்துக்கு போனால் நம்மளுக்கு வந்து பிறப்பு இறப்பு கிடையாது, முதுமை கிடையாது, நோய் கிடையாது, முக்குணங்கள் கிடையாது, அனர்த்தங்கள் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ அங்கே. ஆனால் நம்ம அங்கே போக மாட்டேன்றோம். ஏன்னா அங்கே போகணுன்னா 16 ரவுண்டு சாண்டிங் பண்ணணும், ஏகாதசி விரதத்தை ஃபாலோ பண்ணணும், சத் சங்கம் பண்ணணும் இல்லையா, பிரசாதம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதனால் நம்ம அங்கே போக மாட்டோம். எது ஃப்ரீயாக இருக்கோ, எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ, எது நம்ம உடம்புக்கு வந்து எந்த விதமான கஷ்டத்தை கொடுக்காம இருக்குமோ அந்த பக்தி தான் நம்ம செய்கிறோம். ஆனால் அந்த பக்தி செஞ்சால் போக முடியுமா? நம்ம போக முடியாது. அதனால் பகவான் என்ன செய்கிறாரு, நீங்கள் தேவர்களை வழிபட்டா கூட அங்கே சொர்க்கலோகத்துக்கு போய் நீங்கள் அனுபவித்து மறுபடியும் எங்கே வரணும்? மூக்கண்டப்பள்ளிக்கு வந்தால் ஆகணும். ஆமாம், அங்கே போகணுன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும். பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அங்கே போக முடியும். அதனால் பகவான் என்ன செய்கிறாருன்னா சிம்பிளாக சொல்கிறாரு. கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா 4 சூத்திரங்கள் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சில இதில் சொல்கிறாங்க. 9:27 சொல்கிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். அப்படியே அது அப்படியே படிச்சிடலாம். 27 26 அருமையான ஸ்லோகம். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி பிரஹுதம் அஷ்னாமி பிரியதாத்மனஹ. படிங்க, இது அனுவாதம் படிங்க, பொருளரை. ಯಾರಾದರೂ ನನಗೆ ಪ್ರೀತಿ ಮತ್ತು ಭಕ್ತಿಗಳಿಂದ ಒಂದು ಎಲೆ, ಒಂದು ಹೂವು, ಒಂದು ಹಣ್ಣು ಅಥವಾ ಒಂದಿಷ್ಟು ನೀರನ್ನು ಅರ್ಪಿಸಿದರೆ ನಾನು ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸುತ್ತೇನೆ. ஸோ ಇಲ್ಲಿ பகவான் ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நாம் வேணுகோபால் சாமி கிட்ட போய், சுவாமி என்கிட்ட பணம் இல்லை சாமி, நான் ஏழைப்பட்டவன், என்கிட்ட எதுவும் பூ வாங்குறதுக்கு பணம் இல்லை, ஏன்னா பெரிய பெரிய ஆபரணங்கள் வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, உங்கள் உண்டியில் போடுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்?
உனக்கு எதுவுமே தகுதி வேண்டாப்பா, அன்போட நீ என்ன செய்கிற, துளசி இலை 2 வை எனக்கு போதும், அன்போட ஒரு கிளாஸ் தண்ணி கொடு போதும், அன்போட பழங்கள் கொடு, அன்போ புஷ்பங்கள் கொடு. இது எல்லாமே பணம் கொடுத்து வாங்கணுன்ற இல்லை. எங்கே வேணாலும் துளசி கிடைக்குது, எங்கே வேணாலும் பூ கிடைக்குது, எங்கே வேணாலும் தண்ணி கிடைக்குது. தண்ணி இல்லாத இடம் இல்லை, பூ இல்லாத இடம் இல்லை. கரெக்டா? எதுவுமே இதுக்கு தேவையில்லை. பணம் இது அந்தஸ்து எது தேவையில்லை. இது நீ எப்படி கொடுக்கணும்? ஸ்ரத்த பக்தி, அன்போட கொடுக்கணும். பக்தியாமாம் இது என்ன சொல்றாங்க? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தா பிரயச்சதி. 2 தடவை இங்க பக்தா பக்தான்னு வருது பாருங்க. யோமே பக்தா பிரயச்சதி ததகம் பக்தி உபஹருத்தம். பக்தியோட நீங்க எது கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். வெள்ளித்தட்டிலேயே எனக்கு படிங்கன்னு சொல்றது இல்லை, தங்கத்தட்டிலேயே படிங்கன்னு சொல்றது இல்லை, வஜ்ரத்தட்டிலே என்ன படிங்கன்னு சொல்றது இல்லை. நீங்க எது கொடுத்தாலும் நான் இலையில கொடுத்தா கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா பக்தியோட கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பக்தியோட கொடுத்தா நான் அதை ஏத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால என்ன பண்ணும், தூய்மையான பக்தி தொண்டு தான் அவர் எதிர்பார்க்கிறாரு நம்ம கிட்ட. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு? யத் கரோசி யத் அஷ்னசி யத் ஜுஹாசி ததாசி யத் யத் பஷ்யசி கௌந்தேய தத் புருஷ மதர்ப்பணம். ఓ కుంతిపుత్ర, నీవు ఏది చేసినా, ఏది భుజించినా, ఏది ఆహుతి ఇచ్చినా, ఏది దానము చేసినా, ఏ తపస్సు చేసినా దాన్ని నాకు సమర్పణముగా చేయవలసింది అని சொல்றாங்க. நீங்கள் எதை வேணாலும் பண்ணுங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் என்ன யக்ன ஹோமம் பண்ணாலும் சரி, என்ன யக்னம் பண்ணாலும் சரி, எது தானமாக கொடுத்தாலும் சரி, எது தபஸ்ஸாக கொடுத்தாலும் சரி, அது எனக்கு அர்ப்பணம் பண்ணுங்கன்றாங்க. முதல்ல எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இது நம்ம எங்கே படிச்சிருக்கோம்? பகவத்கீதையில் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் எந்த கர்மமும் செய்ய சொல்கிறாங்க. கர்மத்தை செய்ய சொல்கிறோம். கர்மம் செய்யாமல் நம்ம இருக்க முடியாது. ஆனால் அந்த கர்மத்தை, அந்த செயல் செஞ்சு நம்ம என்ன செய்யணும்? கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணி கர்ம பண்ண. இப்போ இதில் வந்து நம்ம கேள்வி கேட்கலாம். பண்ணுறது நம்ம, பணம் நம்பளுது, சக்தி நம்பளுது, இடம் நம்பளுது, எல்லாமே நம்பளுது. இவர் உக்காந்துட்டு எனக்கு கொடுக்க சொல்கிறாரு கிருஷ்ணர். நம்மளுதுன்றது எதுவும் இல்லை, இங்கே எல்லாமே அவருக்கு சார்ந்தது தான். அதனால என்ன சொல்றாரு? செயல் மட்டும் நீ செய். எந்த கர்மம் செஞ்சாலும் நீ என்ன செய்யற, பலிதாம்சத்தை எதிர்பார்க்காத, பலன் எதிர்பார்க்காத. பலன் யாரை கொடுக்குற? நீ பகவானை கொடுத்துரு, அவர் பார்த்துக்கிறார். அவர் நல்லது செஞ்சாலும் சரி, இது செஞ்சாலும் சரி, அவர் பார்த்துக்கிறார். அதனால செய்ய வேண்டிய கடமை நம்மளுது. ஆனால் அந்த 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 ரிசல்ட்ஸை யாருக்கு கொடுக்கணுமோ, பலனை பகவானுக்கு. இங்கேயும் அதே சொல்றாரு, மறுபடியும் ரிப்பீட் பண்றாரு. ஏன்னா நம்ம மறந்துடுறோம் இல்லையா? இப்போ 3வது அத்தியாயம் படிச்சு மறந்துட்டோம். எத்தனை வருஷம் ஆச்சு? 3வது படிச்சு அன்றைக்கே படிச்சுட்டோம். ஒரு கோபி மந்திர் ஒரு பலாவை சாப்பிட்டா முடிஞ்சது, அவ்வளோதான். மறந்துடுவோம் டக்குன்னு. அதனால பகவான் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறாரு, நீ சாப்பிட்டு நீ மறந்துடுற, நீ சந்தோஷமா இருந்து நீ மறந்துடுற, டிவி பார்த்துட்டு நீ மறந்துடுற. அதனால மறுபடியும் உனக்கு என்ன பண்ற? ஐ ஆம் ரிமைண்டிங் யூ தட் எவ்ரி திங் யூ ஆஃபர் கிவ் இட் டு மீ என்றார். எனக்கு கொடுத்துருன்றார். எதை செஞ்சாலும் நீ எனக்கு கொடுத்துரு. சமையல் சரியா, ஆஃபர் செய்ய எனக்கு கொடுத்துரு. யக்ன யாகாதில் சரியா, யக்ன ஹோமங்கள் சரியா, எனக்கு கொடுத்துரு. ரிசல்ட்ஸ் எனக்கு கொடுத்துரு. எதை வேணாலும் நீ செய், ஆனால் எனக்கு சமர்ப்பணம் பண்ணு சொல்லி சொல்கிறார். ஸோ 28வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்படியே படிங்க. இது அனுவாதம் மட்டும் படிங்க. அனுவாதம் 28. ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀನು ಕರ್ಮ ಬಂಧನದಿಂದ ಮತ್ತು ಅದರ ಶುಭ ಫಲಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುತ್ತೀಯೆ. ಈ ತ್ಯಾಗ ತತ್ವದಿಂದ ನಿನ್ನ ಮನಸ್ಸು ನನ್ನಲ್ಲಿ ಬೆರೆಸಿ ನೀನು ಮುಕ್ತನಾಗುತ್ತೀಯೆ ಮತ್ತು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತೀಯೆ. ನೀವು ನಮ್ಮ ಈ ಅಂತರ್ಜಾತೀಯ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಸಂಘದಲ್ಲಿ ಪ್ರಸಾದ ಅಂದರೆ ನಮ್ಮ ಇದರಲ್ಲಿ ತುಂಬ ವಿಶೇಷ, ತುಂಬ ವಿಶೇಷ. ಯಾಕೆ ಅಂದರೆ ಭಗವಂತ ಏನು ಹೇಳ್ತಾನೆ ಅಂದರೆ, ನನ್ನ ಉತ್ತಿಷ್ಟವನ್ನು, ನನ್ನ ಭಕ್ತರ ಉತ್ತಿಷ್ಟವನ್ನು ಯಾರು ತಗೊತಾರೋ ಅವರು ಎಲ್ಲ ಪಾಪಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನೀವು ನಾರದ ಮುನಿ ಕತೆ ಕೇಳಿರ್ಬೋದು. ನಾರದ ಮುನಿ ಏನಾಗಿದ್ರು? ಮೊದಲು ಗಂಧರ್ವರಾಗಿದ್ದರು. ஸோ கந்தர்வர், உங்களுக்கு கன்னட புரியாது இல்லையா? கன்னடா ஓகே, உங்களுக்கு புரியாது. ஸோ நாரத முனி என்ன செஞ்சார்? முதல் பிறவை வந்து கந்தர்வராக இருந்தார். கந்தர்வ லோகத்தில் ஒரு பெரிய பாடகராக, ரொம்ப அழகான ஒரு பையனாக இருந்தார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தார். அவர் மாதிரி ஒரு அழகன் வந்து யாருமே கிடையாது. எல்லா பெண்களும் அவர் பின்னாடி போயிட்டு இருந்தார். இவரை எப்படியாவது நான் திருமணம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அழகான ஒரு நபர் அவர் கந்தர்வ லோகத்தில். அப்போ என்ன செஞ்சார்? ஒரு பெண்ணை பார்த்துட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பாடிட்டே இருக்காரு. பகவானை பற்றி புகழ்ந்து பாடிட்டே இருக்கும்போது சடனாக என்னாச்சு? உங்களுக்கு 2 பேர் ஆகர்ஷணம் ஆகி அது பகவானை குணகானம் பண்ணுறது விட்டு வேற ஏதோ குணகானம் பண்ணிட்டு இருந்தாங்க.
இது பார்த்த பிரம்மா உடனே அவருக்கு வந்து என்ன பண்ணுறாரு, சாபத்தை கொடுத்துட்றாரு. நீங்கள் பௌத்திக உலகத்தில் ஒரு தாசி பையனாக பிறந்துருன்னு சொல்லி அவருக்கு சாபத்தை கொடுத்துட்றாரு. உடனே கந்தர்வ லோகத்தில் என்னாச்சு, ப்ரொமோஷனை நல்ல ஒரு இடத்துல இருந்தார். பகவானை மறந்த உடனே என்ன, உடனே சல்ல கீழே வந்துடுறாரு. கீழே வந்து பௌத்திக உலகத்தில் ஒரு தாசி புத்திரருக்கு வந்து பையனாக பிறக்கிறாரு. அந்த தாசி அம்மா என்ன பண்ணுறாங்க, சத்துர்மாசம் டைம் வருது. சத்துர்மாசம்னா 4 மாதத்தை வந்து நம்ம கடைப்பிடிக்கும். ஒரு மாதம் வந்து கீரையை சாப்பிட மாட்டோம், 2வது மாதம் வந்து பாலை சாப்பிட மாட்டோம், 3வது வந்து தயிர் சாப்பிட மாட்டோம், 4வது வந்து உளுத்தம்பருப்பு சாப்பிட மாட்டோம். இது சத்துர்மாசம்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சத்துர்மாச டைமில் வந்து பக்தர்கள் யாருமே வந்து வெளியே வந்து இது சேத்திர தரிசனம் பண்ணுறதில்ல. ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு நல்ல குணகானம் பண்ணுவாங்க, பாகவதம் படிக்கிறது, ராமாயணம் படிக்கிறது மாதிரி. அந்த சமயத்தில் இவங்க இந்த தாசி இருக்கிற இடத்துல வந்து இவங்க வராங்க, இந்த பக்தர்கள்லாம் வராங்க. பக்தர்கள்லாம் வரும்போது இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு சேவை செய்கிறேன் சொல்லி சொல்லும்போது, சரி செய்யுங்கன்னு போது அவங்க துணியெல்லாம் துவைக்கிறது, அவங்க பிளேட்ஸ் எல்லாம் கழுவுறது, இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தார். பண்ணிட்டு இருக்கும்போது கூட அவங்களோட பையனும் போட்டு அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த பையனும் அழைச்சிட்டு வந்து அவருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் சேவையை, அந்த சேவையில் ஒரு பங்கு கொடுத்தாங்க. அந்த அம்மா சேவையில் பையனுக்கு ஒரு பங்கு கொடுத்து அவங்களும் செஞ்சுருந்தாங்க. ஒரு நாள் இந்த பையன் பார்த்துட்டு என்ன செய்கிறான், நீங்கள் சாப்பிட்ட அந்த உத்திஷ்டம் எனக்கு கொஞ்சம் நான் எடுத்துக்கலாமா சொல்லி கேட்குறாங்க. சரி, இவர் ஓகே, இவரே செஞ்சார். அவர் சாப்பிட்ட அந்த உத்திஷ்டம் இருக்கலாம், அந்த சேஷமெல்லாம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு இருப்பார். இவங்க பாகவதம் எல்லாம் படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து விமர்சனம் இது பண்ணுவாங்க, அந்த மகிழ்ச்சி அடைவாங்க. அந்த சந்தோஷத்தை அடையும் போது கொஞ்சம் சில பேர் டான்ஸர் ஆடுவாங்க. நான் அதை சிரிச்சுட்டு அந்த சந்தோஷம் கடலில் வந்து முழுங்கி போயிடுறாங்க. அப்போ இவர் நாரதர் இதெல்லாம் பார்த்துட்டு நான் கூட உட்காந்து கேட்கலாமா, ஏன்னா இவர் தாசி பையன் இல்லையா, நான் உட்காந்து கேட்கலாமான்னு கேட்கும்போது, தாராளமாக உனக்கு ஸ்ரத்தாவன் இருந்தா, உனக்கு ஸ்ரத்தை இருந்தால் நீ கேட்கலாம், உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ கேட்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவர் அங்கே உட்காந்து கேட்க ஏதாச்சு. ஒரு நாள் அந்த மகாபிரசாதம் எடுத்து சாப்பிட்றாங்க இல்லையா, சாப்பிட்ட உடனே அந்த எத்தனை பிறவையில் அவங்க செஞ்ச பாவம் மேலே இருக்குது, அந்த பாவம் எல்லாமே போயிடுது. யாருக்கு? நாரதமுனிக்கு, அந்த தாசி புத்திரருக்கு. ஒரு நாள் என்னாச்சு, அந்த நாரதரோட அம்மாவுக்கு, அந்த தாசி புத்திரோட அம்மாவுக்கு வந்து பாம்பு கடிச்சு அந்த அம்மா உடலை விட்டுறாங்க. அந்த அம்மா உடலை விட்டுறோன்னா இவர் என்ன பண்ணுறாரு, எப்படியும் இந்த பாகவதமெல்லாம் நல்லா கேட்டிருக்காரு, நல்ல சத்சங்கம் எடுத்திருக்காரு வேணுகோபால் சாமி டெம்பிளில், அப்புறம் மூகாண்டப்பள்ளி மாதாஜி வீட்டில் நல்லா சத்சங்கம் எடுத்ததுனால என்னாச்சு, அதெல்லாம் அவங்களுக்கு நான் வருது. நான் வந்த உடனே இனிமேல் வந்து அம்மான்னு சொல்லி நான் வந்து பற்று வச்சிக்க கூடாது. நம்மளோட பற்றெல்லாம் எல்லாம் யார்கிட்ட இருக்கணும், யார் மேலே இருக்கணும், வேணுகோபால சாமி மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, நேராக காட்டுக்கு போயிடுறாரு. காட்டுக்கு போய் உட்காந்து தியானம் பண்ணி பகவான் நாமத்தை சொல்கிறாங்க. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா சொல்லி பகவான் நாமத்தை சொல்லிட்டே சொல்ல பகவான் என்ன செய்கிறாரு, உடனே அவருக்கு அதை சொல்ல அந்த தாசி புத்தனோட பிறவி அப்படியே பிரிஞ்சு நாரதமுனியா அப்படியே உருவத்தை எடுக்கிறாங்க, மேனிஃபெஸ்டர். ஜஸ்ட் அந்த பிரசாதம் சாப்பிட்டதுனால, அந்த பாகவதம் கேட்டதுனால, அந்த நாரதரோட அந்த பக்தரோட உயர்ந்தமான ஒரு பக்தரோட நிலைக்கு அவர் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பகவான் அவருக்கு காட்சி கொடுத்து, அப்புறம் பகவானுக்கிட்ட அந்த பகவானை பார்த்தோன்னே ஒரு குணகானம் பண்ணும்போது, அந்த பகவான் வந்து அந்த அந்த பகுதியை விளங்கி போகும்போது நாரதமுனி சொல்கிறாரு, நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், நீங்கள் எங்கள் கூடயே இருக்கணும்னு சொல்லும்போது, இல்லை நான் எல்லாம் உங்களையே இருக்க முடியாது, நிறைய பக்தர்கள் இருக்காங்க, நிறைய பக்தர்கிட்ட நான் லீலைகள் செய்யணும், அதனால் இந்த வீணையை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த வீணையை கொடுக்குறாரு. இந்த வீணைக்கும் எனக்கும் எந்த விதமான வித்தியாசமே இல்லை, அதனால் இந்த வீணையை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், என்னை குணகானம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் குணகானம் பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் நாரதமுனி திரிலோக சஞ்சாரம் ஆகிடுறாரு. அவர் நினச்சா எந்த இடத்துக்காவது போகலாம், எல்லா இடத்துலையும் போய் அவர் என்ன பண்ணார், எங்கெங்கெல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்கள் இருக்காங்களோ அந்த கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு எல்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பக்தியை கொடுத்து அவங்க வந்து விடுதலை பண்ணுறாங்க. த்ருவ மகாராஜுக்கு கொடுத்தாரு, அப்புறம் வந்து பிரகலாதருக்கு கொடுத்தாரு, அப்புறம் வந்து பிருகாரி கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய ஆத்மாக்களுக்கு வந்து அவர் முக்தியை கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி பகவான் இந்த 9வது அத்தியாயம் வந்து அப்புறம் என்ன சொல்கிறாரு கிருஷ்ணர், நான் எல்லாரையும் சமானமாக பார்க்குறேன், சம சர்வேஷு பூதேஷன்னு சொல்கிறாங்க. நான் யாருக்குமே எந்த விதமான சுயநிலத்தை நான் காமிக்க மாட்டேன், எல்லாரும் எனக்கு சமானம் தான் சொல்கிறாங்க. ஆனால் தூய்மையான பக்தருக்கு நான் என்ன செய்கிறேன், திருநெல்வேலி அல்வா கொடுக்குறேன். தூய்மையான பக்தருக்கு வந்து நான் ஸ்பெஷல் மெர்சி காமிக்கிறேன், அவருக்கு வந்து விசேஷமான கருணையை நான் கொடுக்குறேன்னு சொல்லி 29வது ஸ்லோகா சொல்கிறாங்க. சமஹம் சர்வபூதேஷு நமோ தேஷோ ஸ்தினப்பிரியான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏ பஜந்தி தூ மாம் பக்தியா மாம் தேஷு சாப்பியஹாம். அந்த 29வது ஸ்லோகா சொல்கிறாங்க பாருங்க. నేను ఎవరిని ద్వేషింపను,
ఎవరి ఎడ పక్షపాతము చూపను, నేను అందరి పట్ల సమానంగా ఉంటాను. కానీ నాకు భక్తితో సేవ చేసేవాడు మిత్రుడై నాలోనే ఉంటాడు, నేను కూడా అతనికి మిత్రుడై ఉంటాను. எல்லாருமே நான் சமானமாக பார்க்குறேன். ஆனால் யார் ஒருத்தர் வந்து பக்தியோட என்னை ஏற்றிக்கிறாங்களோ, பக்தியோட எனக்கு தொண்டு செய்கிறாங்களோ, அவங்களுக்கு நான் வந்து ஸ்நேகிதனாக இருப்பேன். அவன் எனக்கு ஸ்நேகிதனாக இருப்பான், நான் அவனுக்கு ஸ்நேகிதனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். அப்புறம் 30வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். అపిచేతు దురాచారో, అత్యంత హేయమైన కార్యము చేసినప్పటికీ మనిషి భక్తియుక్త సేవలో నియుక్తుడై ఉంటే తన సంకల్పంలో సక్రమంగా నెలకొన్న కారణంగా అతన్ని సాధువుగానే పరిగణించాలి. இப்போ ஒரு பக்தர் இருக்காங்க, நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, பக்தி காரியங்கள். ஒரு நாள் என்னாச்சு, அவரோட டைம் சரியில்லை, பேட் லக், துரதிருஷ்டவசாத் என்ன செய்கிறாங்க, ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிடுறாங்க. செஞ்சால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இவன் பக்தனா, இவன் இந்த மாதிரிலாம் பாவத்தை செஞ்சுருக்கான், சும்மா இவன் பேருக்கு தான், வெளியோட்டமாக தான் இவன் பக்தன் இவன் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் கிருஷ்ணர் என்ன செய்கிறாரு, அவன் செஞ்ச அந்த சாதனைக்காக, அவன் செஞ்ச அந்த பக்திக்காக, இவனோட பழக்க வழக்கங்கள்னால இந்த மாதிரி இவன் பாவத்தை செஞ்சிட்டான், இருந்தாலும் நான் அவனை பக்தனா நான் ஏற்றிக்கிறேன், நான் பக்தனாவே அவனை ஏற்றிக்கிறேன். ஆனால் அந்த தவறை வந்து மறுபடியும் அவன் ரிப்பீட் செய்யக்கூடாது. ஸோ அவனை கூட நான் வந்து சாதுவா நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். 31 క్షిప్రం భవతి ధర్మాత్మ சொல்லி சொல்றாரு. అతడు శీఘ్రమే ధర్మాత్ముడై శాశ్వతమైన శాంతిని పొందుతాడు. కుంతిపుత్ర, నా భక్తుడు ఏనాడు నశించడని ధైర్యంగా ప్రకటించు. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா இது. யார் ஒருத்தர் வந்து எனக்கு ரைட் முடிஞ்சிட்டு அவ்வளோதான், நீங்கள் பேக் பண்ணிடுங்க மாதாஜி, பேக் பண்ணிடுங்க. யார் ஒருத்தர் வந்து என்னை வந்து தூய்மையான பக்தி செய்கிறாங்களோ அவனை என்றைக்குமே நான் வந்து காப்பாற்றுறேன்னு சொல்லி சொல்லுவார். என்றைக்குமே அவரை கைவிட மாட்டேன். ஆனால் உடனே நீங்கள் செய்ய சொல்கிறாங்க. క్షిప్రం భవతి, சீக்கிரமே தர்மாத்முடை சாஸ்வதమైన சாந்தினி பொந்துத்தாடு. உடனே வந்து பக்தி சேவையை செய்ததுனால அவன் வந்து அவனை என்றைக்குமே நான் வந்து காப்பாற்றுறேன்னு சொல்லி சொல்கிறார். என்றைக்குமே அவனை வந்து கைவிட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறார். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா 32வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நான் ரொம்ப கீழ்பட்ட நான் வந்து தூய்மையாக இது ஏன்னா ரொம்ப லோ கேஸ்ட், நான் அந்த ஜாஸ்தி, நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நான் வேலைக்காரன், இந்த மாதிரி அந்த மாதிரி யாரை சொல்கிறாங்களோ அவனுக்கு கூட பக்தி சேவை செஞ்சால் என்ன செய்யணும் ஆகுது. என்ன சொல்கிறாங்க கிருஷ்ணர், నన్ను ఆశ్రయించిన వారు అల్పజనకు చెందిన స్త్రీలు, వైశ్యులు, శూద్రైనప్పటికీ పరమగతిని పొందగలుగుతారు. யார் ஒருத்தர் வந்து ஏலப்பட்டவனோ இல்லை கீழ் ஜாத்தியவனோ அவன் வந்து சமுதாயமே அவனை ஒதுக்கி வச்சிருக்கான். அந்த மாதிரி ஆட்கள் கூட என்னோட ஹரிநாமத்தை சொன்னா, என் பக்தர் கூட சாங்கித்யம் செஞ்சா, நான் சாதனை செஞ்சா, பகவத்கீதை படித்தா, பாகவதம் படித்தா கண்டிப்பாக அவனை நான் ஏற்றிக்கிறேன் பக்தனா, அவனை கூட என்னோட பரமகத்தி அடையலாம்னு சொல்கிறாங்க பக்தர். அதனால் பக்தி செய்கிறதுக்கு எந்த விதமான தகுதி கிடையாது. நான் கீழ்பட்ட ஜாத்தியா, நான் மேல்பட்ட ஜாத்தியா, நான் ஐஏஎஸ் ஆஃபீஸரா, நான் கலெக்டரா, நான் பிராமணனா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன வேணும் பக்திக்கு? அசூயை இருக்கக்கூடாது, நம்பிக்கையே இருக்கணும், அஸ்ரத்தாவான் இருக்கக்கூடாது, ஸ்ரத்தாவான் இருக்கணும். ஸோ கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா பகவான் இது சொல்லி முடிக்கிறார். இது 2 தடவை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? மன்மனாபாவ மத்பக்தோ மாத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைசசி யுக்தம் தே ஆத்மானா மத்பராயணஹா. என்ன சொல்கிறாங்க இந்த இதில்? இது ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். 9வது அத்தியாயம் இருக்கிறதுல பகவத்கீதையோட சாராம்சம், முக்கியமான சாராம்சத்திலே சாராம்சம் அது. எது? 9வது அத்தியாயம். அந்த 9வது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகா வந்து நடுவில் வருது. பகவத்கீதா 700 ஸ்லோகாவில் நடுவில் வருது இந்த ஸ்லோகா. இந்த ஸ்லோகா வந்து தி மோஸ்ட் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் பகவத்கீதா. இதான் இருந்ததுலே உயர்ந்தமான ஒரு சாராம்சம் எதுன்னா இந்த மன்மனாபாவ மத்பக்தோ, அந்த ஒரு ஸ்லோகா தான் ரொம்ப ரொம்ப எசன்ஸ், அதுதான் சாராம்சம். ஸோ இந்த சாராம்சத்தில் என்ன சொல்கிறது? மன்மனாபாவ அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்போ என்னையே நினைன்றாங்க, என்னையே நினைச்சிட்டு இருந்தாங்க. மத்பக்தோ, எனக்கு பக்தனாகு. மாத்யாஜி, என்னை வந்து கடைப்பிடி என்றாங்க, எனக்கு வந்து பக்தி இது ஆராதனை செய்யன்றாங்க. மாத்யாஜி மாம் நமஸ்குரு, மாம் நமஸ்குருன்னா எனக்கு வணக்கங்களை வந்து செலுத்துங்க, எனக்கு பிரணாமம் செலுத்துங்கன்றாங்க. இப்படி யார் செய்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக என்கிட்ட வராங்கன்றாங்க. ஸோ எப்பவும் நம்ம ஸ்மரணை செய்யணும்னு என்ன அர்த்தம்? பகவானை நினச்சிட்டே இருக்கணும். எப்படி நினைக்கணும் பகவானை? இந்த வருஷம் எனக்கு ஒன்றும் லாபமே இல்லை, எல்லாமே நஷ்டமாக இருக்குது,
எனக்கு அது லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு இது லாஸ் ஆயிடுச்சு, நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டேன், அது ஃபீஸ் கட்டேன், எதுவுமே எனக்கு பணமே கிடைக்கல, உண்டியில் போடுறதுக்கு பணம் இல்லை, தீபாவளிக்கு வாங்குறதுக்கு இது இல்லை, ஏன்னா ஆபரணங்கள் இல்லை, சேலை வாங்குறதுக்கு இல்லை, பணம் இல்லை. இப்படி நினைக்கணுமா நம்மள பகவானை? எப்படி நினைக்கணும்? ಸೇವೆ ಮಾಡಕ್ಕೆ நீ எந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல கிருஷ்ணா, ஆனா அந்த நிலைமையில கூட நான் உன்னை நினைச்சிட்டே இருக்கணும், உன்னோட நாமத்தை நான் சொல்லிட்டே இருக்கணும், உன்னோட நாமத்தை உன்னோட நாமத்தை சொல்லணும், உங்களை பத்தியே நான் கேட்டே இருக்கணும், சிரவணம் பண்ணிட்டே இருக்கணும். எப்போ வேற யாரை பத்தியும் எனக்கு சிரவணமே வேண்டாம், உங்களையே நினைச்சிட்டே இருக்கணும். நான் வேற யாரையும் நினைக்க கூடாது. எந்த பக்தர் அப்படி நினைச்சிட்டு இருந்தாரு பாகவதத்துல? அவரையே நினைச்சிட்டு இருந்தார் அவரு. அவரு பண்ணாரு. ஆனா இன்னொருத்தர் அதே லெட்டர்ல வரும். பிரகலாதர் என்ன பண்ணாரு? இரண்யகசிப்பு அவரை தூக்கி சூடா இருக்கிற எண்ணெயில போட்டாரு அண்டால. அவர் என்ன நினைச்சாரு? நாராயண நாராயண சொன்னார். மேல இருந்து எடுத்துட்டு போய் கீழே போட்டாரு. அப்போ கூட என்ன செஞ்சாரு? நாராயணா நாராயணான்னாரு. விஷத்தை கொடுத்தாரு, அம்மா கிட்டே கொடுக்க சொன்னாரு. அந்த விஷத்தை எடுத்துட்டு போய் நாராயணுக்கு சமர்ப்பணம் பண்ணி, நாராயணா இந்த விஷத்தை கொடுத்துருக்காங்க, நான் இதே உன்னை குடிச்சிக்கிறேன், உனக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு சொல்லி பகவானுக்கு ஆஃபர் பண்ணி அது குடிச்சிட்டாரு. அது என்னாச்சு? விஷம் பிரசாதம் ஆயிடுச்சு. அது விஷம் வந்து அமிர்தம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அவருக்கு எந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் என்ன பண்ணார்? அவரோட ஸ்மரணிலே இருக்காரு, பகவான ஸ்மரணிலே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? மன்மனாபா மத் பக்த, அவருக்கு பக்தனாகணும், பகவானுக்கு பக்தனாகணும். பகவானுக்கு பக்தனாக அந்த பக்தியோடு செய்யணும். அதுக்கப்புறம் அவரை ஆராதனை பண்ணணும், டெய்லி அவருக்கு பூஜை பண்ணணும், டெய்லி அவருக்கு அர்ப்பணம் பண்ணணும், அவருக்கு டெய்லி ஏதாவது போகா கொடுக்கணும், அவருக்கு பூ எடுத்துகிட்டு வந்து அவருக்கு டெக்கரேட் பண்ணணும், அலங்காரம் பண்ணணும். அவருக்கு பண்டிகை டைமில் வந்து இன்னும் அவருக்கு வந்து அந்த ஆல்டர்லாம் ரெடி பண்ணணும், ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா துடைக்கணும். ஸோ இந்த மாதிரி பூஜை செய்யணும், அவருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? நமஸ்காரம் செய்யணும். உடனே அவருக்கு பார்த்த உடனே என்ன ஆகணும்? அவருக்கு நமஸ்காரம் செய்யணும், கீழே விழுந்து அவருக்கு பிரணாமங்கள் பண்ணணும். இதை பண்ணாவே போதும், நீ எங்கள் கிட்ட வந்துடுறேன்னு சொல்கிறேன் பார்க்கலாம். ஸோ இதான் 9ஆம் அத்தியாயத்தோட சாராம்சம். ஹரே கிருஷ்ணா. ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். கௌர பிரேமானந்த். ஹரி ஹரி.